சித்தூருங்கிற ஒரு அழகான கிராமத்தில் மதிமாறன்கிறவர் அவரோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வராருங்க. அந்த கிராமத்தில் அவங்க அப்பா பேரில் இருக்கிற ஒரு அரை ஏக்கர் இடத்துல அவர் விவசாயம் பார்த்து அவரோட வாழ்க்கையை ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இந்த மதிமாறனுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அதே கிராமத்தை சேர்ந்த கவிதாங்கிறவங்களோட கல்யாணம் ஆயிருக்குது. அரேஞ்ச் மேரேஜ் தான், லவ் மேரேஜ்லாம் கிடையாது. அவங்க வீட்டாளுங்களாம் பார்த்து கட்டி வச்ச ஒரு பொண்ணு தான். இப்போது மதிமாறன் கவிதா இவங்க 2 பேருமே தனி குடித்தனம் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு குடிசை வீட்டில். இப்போது திடீர்னு மதிமாறனோட அப்பா தவறிடுறாருங்க. அவங்க அப்பா ஊர் முழுக்க நிறைய கடன்கள் வாங்கி வச்சிருந்த காரணத்தினாலையும் அவங்க அப்பா ஒரு குடிகாரருங்கிற காரணத்தினால அவர் இந்த சீட்டாடுறது பசங்களோட சேர்ந்துக்கிட்டு, அதாவது அவரோட வயசு பசங்களோட மட்டும் இல்லாமல் அந்த ஊர் பசங்களோடலாம் சேர்ந்துக்கிட்டு நிறைய அந்த சூதாட்டம்லாம் ஆடி அவரோட காசெல்லாம் இழந்துட்டாரு. அது போக இருக்கிற சொத்துக்களையுமே அடமானம் வச்சிட்டாருங்க அந்த மாதிரி சூதாட்டம் ஆடி. இப்போ மதிமாறனோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா மதிமாறனை தான் எல்லாருமே டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் அப்பா வாங்கி வச்ச கடனெல்லாம் நீங்கள் தான் கொடுக்கணும், இவ்வளோ வாங்கியிருக்கிறாரு, வட்டி கட்டணும், யாருப்பா இதுக்கெல்லாம் பொறுப்புன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட சடலத்தை கூட எரிக்க விடாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் நடந்திருக்குதுங்க. மதிமாறனோட அம்மா அவரோட சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க. அவருக்கு அப்பா மட்டும்தான், இவருக்கு கூட பிறந்தவங்களாம் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் மதிமாறனோட அப்பா வாங்கின கடன் எல்லாத்தையுமே மதிமாறன் தான் கட்டணுங்கிற ஒரு நிபந்தனைக்கு எல்லாருமே வராங்கங்க. முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்க்குறாரு, போலீஸ் கேஸ்லாம் கொடுத்து பார்க்குறாரு, எதுவுமே செல்லுபடி ஆகலைங்க. கவிதா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கையில் போட்டிருந்தது, கழுத்தில் போட்டிருந்த நகை எல்லாத்தையுமே கலட்டி கொடுத்து, இந்தாங்க இதை அடமானம் வச்சு இப்போதைக்கு இருக்கிற கடனெல்லாம் அடைச்சிருங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. இப்போ அவங்க கொடுத்த நகைகள் எல்லாத்தையுமே அடமானம் வச்சுமே அவங்க அப்பா கடனை அவரால் அடைக்க முடியலைங்க. சிலருக்கெல்லாம் வட்டி மட்டும்தான் கட்ட முடியுது. இவருக்கு வேறு வழியும் தெரியலை. அதே ஊரில் இருந்தால் கண்டிப்பாக இவரால் பிழைக்க முடியாதுங்கிறது இவருக்கு தெரிய வருது. இப்போ கவிதாவை அவங்களோட அம்மாவோட வீட்டில் போய் விட்டுட்டு வேறு வழியே இல்லாமல் மதிமாறன் சென்னையில் எதனா பொழப்பு தேடி போகலாம் அப்படிங்கிற மாதிரி வராருங்க. மதிமாறனுக்கு ஆல்ரெடி அவங்களோட ஊர்லேயே ஆட்டோலாம் ஓட்டு வராங்க. ஆட்டோ, சின்ன யானை எல்லாமே, கார்லேருந்து எல்லாமே ஓட்டு வரான். அவர்கிட்ட டிரைவிங் லைசன்ஸுமே இருக்குதாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் சென்னைக்கு வந்ததுமே அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சென்னையில் இருக்கிறாரு. அவருமே ஒரு ரெண்டல் ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாருங்க. இந்த சேட்டுங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்களாம். அவங்க இந்த ஜப்தி பண்ண ஆட்டோஸ் எல்லாத்தையுமே வாடகைக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்டோவை தான் அவர் ஃப்ரெண்டு வந்து வாடகைக்கு எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. இப்போது இவருக்குமே அந்த சேட்டுக்கிட்ட கையெழுத்து போட்டு இவருக்கு ஒரு ஆட்டோ ஒன்று எடுத்து கொடுக்குறாருங்க. ஒரு வழியாக மதிமாறனுக்கு ஒரு ஜாப் கிடச்சிருச்சுங்க. மதிமாறன் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு ஒரு பேச்சுலர் ஹவுஸில் தான் தங்கி இருக்கிறாரு. அங்கே மொத்தம் 6 பேர் இருப்பாங்களாம். படுக்கிறதுக்கே இடம் இருக்காதான். ஊரில் கோடீஸ்வரனா இல்லைனாலும் இருக்கிற வீட்டில் சந்தோஷமாக இருந்த மதிமாறனுக்கு இப்போது இது ஒரு நரக வேதனையை கொடுக்குதுங்க. நரக வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது படுத்து தூங்குற கூட நம்மளால் முடியாது. என்னடா இது இவ்வளோ ஓடி ஓடி உழைக்கிறோம், மாதத்துக்கு ஒரு 10,000 15,000 உழைச்சாலும் நமக்குன்னு ₹1 கூட நிற்க மாட்டேங்குதே, எல்லாமே கடனுக்காக போகுதே, அது போக நம்மளுக்கு நிம்மதி இல்லையேங்கிற ஒரு நரகத்தில் தாங்க அவர் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. காலப்போக்கில் சென்னையில் காலையில் மட்டுமே ஆட்டோ ஓட்டுட்டு இருந்தவர் நைட் நேரம் ஓட்டுனா நல்ல காசுங்கிற பட்சத்தில் நைட் நேரமும் எடுத்து ஓட்ட ஆரம்பிக்கிறாருங்க. இந்த சம்பவம் நடக்கிறது 2009லேருந்து 2010க்குள்ளே இருக்கிற காலகட்டத்தில். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த டைமில் இந்த ஆப்புங்கெல்லாம் கிடையாதுங்க ஆட்டோ புக் பண்ணுறதுக்கு. இவங்களா போயிட்டு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி இருந்துப்பாங்க. அங்கே இருந்தால் நிறையா சவாரிலாம் வரும்னு சொல்லிட்டு ஆட்டோ அந்த லோக்கலில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் இல்லையா. அப்படி தான் இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஸ்டாண்டில் நிற்கும் போது, எப்பா மதி, இங்கெல்லாம் நின்னா உனக்கு எந்த சவாரியுமே கிடைக்காதுப்பா நைட் நேரம், அந்த ஏரியாவில் பார்க் ஒன்று இருக்கும், அந்த ஏரியாவில் நைட் நேரத்தில் உனக்கு ஒரு 3-4 சவாரி வரும்யா. சரின்னு சொல்லிட்டு மதிமாறனும் அன்னைக்கு நைட்டு ஒரு 10-10:30 மணிக்கு வில்லிவாக்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க், ஒரு பெரிய பார்க், அந்த பார்க்குக்கு வெளியே போயிட்டு ஆட்டோவை போட்டு வெயிட் பண்ணுறாருங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக வெயிட் பண்ணுறாரு. அந்த ஏரியாவே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குதுங்க. குளிர்ந்த காற்றுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி அனல் காற்று தான் வீசுது. அந்த பார்க்குக்கு வெளியே செக்யூரிட்டியும் இல்லை, அந்த ஏரியாவில் இருக்கிற வீடுங்களும் ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குதுங்க. அடிக்கிற காற்றுக்கு அந்த கிளையோட சத்தமே ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்குது, அதாவது பயமுறுத்துகிற விதமாக இருக்குது. இதெல்லாம் மதிமாறனுக்கு பெரிய விஷயமாவே தெரியாதுங்க அவர் இருக்கிற டென்ஷனுக்கு. இப்போது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்த மதிமாறன் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆட்டோக்கு பின்னாடி படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. தூங்குனதுக்கப்புறமா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது திடீர்னு அவரோட காலை யாரோ ஒருத்தவங்க சுரண்டுற மாதிரி இருந்திருக்குது. பதறிடிச்சு எந்திரிக்கிறாருங்க. எந்திரிச்சு பார்த்தா ஒரு பொண்ணு வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு, தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு, முடியெல்லாம் நல்லா செம்ம லென்த்தாக இருந்திருக்குது, ஃபுல்லாக விரித்து போட்டுக்கிட்டு, ஆட்டோ வருமானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த பொண்ணு பார்க்குறக்கே ஒரு மாதிரி அழகாக இருக்கிறாங்க. இந்நேரத்தில் இந்த பொண்ணுக்கு இந்த இடத்துல வேலை என்ன, வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு எதனால்
தலையில மல்லிகைப்பூ வச்சிருக்குது. இப்படி பல தாட் இவரோட மண்டைக்குள்ள ஓடிட்டு இருந்தாலும் ஒரு சவாரி வந்திருக்குது. சரிம்மா எங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சென்ட்ரலுக்கு போகணும்னா ஓகேம்மா உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்றாருங்க. ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் இருக்கும். அந்த ஏரியாவை தாண்டி ஒரு பைபாஸ்லேயே வர ஆரம்பிச்சிட்டாரு. வந்துகிட்டு இருக்கும்போது தான் அவர் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாரு. பின்னாடி உட்காந்துருக்கிற பொண்ணு எதுவுமே பேசாமல் அமைதியாக வராங்க. அதே நேரத்தில் அந்த பொண்ணு தலையில் இருக்கிற அந்த மல்லிகைப்பூ வாசம் இவரோட மூக்கை தொலைக்குதுங்க. அவங்க தலையில் இருக்கிற மல்லிகைப்பூ இவ்வளோ தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ ஒரு ஏசி ஹால்குள்ளே மல்லிகைப்பூ வச்சா எப்படி குப்புன்னு அடிக்குமோ அந்த மாதிரி ஸ்மெல் ஹெவியாக வரதோடு சேர்த்து அந்த ஸ்மெல்லோடு சேர்த்து இறந்து போன ஒரு சடலத்தோட கெட்ட ஸ்மெல்லும் அடிக்க ஆரம்பிக்குதுங்க. மதிமாறன் சுற்றி முற்றி பார்க்குறாரு. எந்த ஒரு சுடுகாடையோ இல்லை அந்த மாதிரியான ஏரியாக்களை அவர் கிராஸ் பண்ணலை. இப்போ பயத்தில் மதிமாறன் மெதுவாக எச்சி முழுங்கிட்டு முன்னாடி இருக்கிற அந்த கண்ணாடியில் பார்க்குறாருங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அந்த பொண்ணு வச்ச கண்ணை எடுக்காமல் அந்த கண்ணாடியில் இவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் அவங்களோட கண்ணு ஒரு மாதிரி பிளாக்காக இருந்திருக்குதுங்க. அதாவது அந்த ஆட்டோவில் ஏற்றும் போது அந்த பொண்ணோட கண்ணு வேற மாதிரி இருந்திருக்குது. நார்மலாக ஒரு பொண்ணோட கண்ணு மாதிரி தான் இருந்திருக்குது. இப்போ ஒரு மாதிரி அமானுஷ்யமாக இருந்திருக்குதுங்க. இதை பார்த்ததுமே அவருக்கு ஒரு மாதிரி குப்புன்னு தூக்கி போட்டிருக்குது. டக்குன்னு வண்டியை நிப்பாட்டிட்டு பின்னாடி திரும்பி பார்த்துருக்கிறாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு நார்மலாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே வராங்களாம். வேடிக்கை பார்த்துக்கிட்டே என்னாச்சுன்னா ஏன் நிப்பாட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இல்லைம்மா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்டு நம்மளோட கற்பனை தான் இதெல்லாம், நைட் நேரம் வண்டி ஓட்டினா இந்த மாதிரிலாம் தோணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 நிமிஷம் இருக்குமாங்க. மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு மாதிரி அமானுஷ்யமான சத்தங்கள்லாம் கேட்க ஆரம்பிக்குது. லைக் இந்த மாதிரி ஒரு சிரிப்பு சத்தம். இவருக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்குதுங்க. இப்போதான் மதிமாறன் இன்னொரு விஷயத்த நோட் பண்ணுறாருங்க. அந்த பொண்ணு ஆட்டோவில் ஏறினதுலேருந்தே ஆட்டோ குலுங்கவே இல்லை. அதாவது நார்மலாக ஒரு ஆட்டோ ஓட்டுற டிரைவருக்கு தெரியும், பின்னாடி யாராச்சும் ஒருத்தவங்க உட்காந்தாங்கனாலோ இல்லை 3 பேர் உட்காந்தாங்கனாலோ ஆட்டோவோட கண்டிஷன் அப்படி இருக்கும் பட்சத்தில் பேக் சைடில் எந்த ஒரு குலுக்கமும் தெரியலை. அப்போது அந்த பொண்ணு ஒரு அமானுஷ்யம் தானா நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அவரோட ஆட்டோவில் இருக்கிற எஃப்எம் தன்னால் ஆனாகி பழைய பாட்டு ஒன்று கேட்க ஆரம்பிக்குதுங்க. மதிமாறன் பயந்து போய் அந்த எஃப்எம்மை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணும் போதும் அந்த எஃப்எம் அவரால் ஆஃப் பண்ணவே முடியலை. வழக்கத்துக்கு மாறா பழைய பாட்டு ஒரு மாதிரி இறஞ்சிக்கிட்டே சத்தத்தோட கேட்குது. இந்த சத்தத்தோட சேர்ந்து பின்னாடி உட்காந்துருக்கிற அந்த பொண்ணு அழுதுகிட்டே சிரிக்கிற மாதிரியான ஒரு வித்தியாசமான சத்தமும் கேட்டிருக்குதுங்க. இப்போ அவருக்கு முகமெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி கை கால்லாம் நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. வண்டியவும் நிப்பாட்ட தோணலை. ஏதாச்சும் ஒரு கோவில் வந்தா நிப்பாட்டிடலாம்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரம் பார்த்து பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணு திரும்பி பாருடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தங்க. டக்குன்னு இவர் திரும்பி பார்த்தா அதை வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. அந்த ரேடியோவும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆயிடுது. பின்னாடி திரும்பி பார்த்தா ஆட்டோவில் அந்த பொண்ணு இல்லை. எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு முன்னாடி திரும்பினா அவருக்கு முன்னாடி தலைகீழா ஆட்டோக்கு மேலே இருந்து அந்த பொண்ணோட உருவம், அதாவது அந்த பொண்ணோட தலைகீழா இவரை பார்த்த மாதிரி ஹெவியா சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்குதுங்க. இதை பார்த்ததுமே கை கால்லாம் உறைஞ்சு போய் ஒரு செகண்ட் அவர் செத்தே போன மாதிரியான ஒரு ஃபீல் வந்திருக்குதுங்க. இந்த நேரம் பார்த்து மதிமாறனுக்கு அவங்க பாட்டி சொன்ன அந்த கதைகள்லாம் ஞாபகத்துக்கு வருதுங்க. அதாவது அவங்க பாட்டி இறந்துட்டாங்க. அவங்க பாட்டி மதிமாறனோட சின்ன வயசுல நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்களாம். அந்த கதைகள்ல இந்த மாதிரி ஒரு மோகினி பேய் உன்னை பின்தொடர்ந்தா கையில எதனா ஒரு இரும்பை பிடிச்சுக்கிட்டு உன்னோட இஷ்ட தெய்வத்தை வேண்டணும், என்னைய காப்பாத்துன்னு சொல்லிட்டு வேண்டுனா அந்த மோகினி உன்னை விட்டுட்டு போயிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த கதைகள் இவருக்கு ஞாபகம் வந்து டக்குன்னு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ராடு இருக்கும் இல்லையா, இரும்பு ராடு, அந்த ராடை கையில பிடிச்சிக்கிட்டு அவரோட இஷ்ட தெய்வத்தை மனசுல வேண்டிக்கிட்டு அம்மா காப்பாத்துமா காப்பாத்துமா தாயேன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. இவர் கத்தி கத்தி பேச பேச அழுக அந்த உருவமும் அந்த மோகினியும் அழுக ஆரம்பிக்குது, கத்த ஆரம்பிக்குது. அது கத்துல இவர் ஆட்டோல இருந்து அந்த முன்னாடி இருக்கிற கண்ணாடியும் சைடு மிரர் எல்லாமே கிராக் விழுக ஆரம்பிக்குதுங்க. இந்த நேரம் அவர் உசுரை கையில பிடிச்சுக்கிட்டு அவரோட இஷ்ட தெய்வத்தை மட்டும்தான் மனசுல நினைச்சார தவிர்த்து இது நம்மளை எதனா ஒண்ணு பண்ணிருமா, இது நம்மளை கொன்றுமோங்கிற அந்த ஒரு தாட்டே மதிமாறனுக்கு வரலங்க. அவரோட வைஃப் கவிதாவோட ஞாபகமும் அவருக்கு வந்து போயிட்டு இருக்குதுங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அவர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. கண்ணு முழிச்சு பார்க்கும்போது எக்மூருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சுடுகாட்டுக்குள்ள ஒரு பழைய சுடுகாடு, இடுகாடும் சுடுகாடும் ஒன்னா சேர்ந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்குது. அதுக்கு நடுவுல ஆட்டோ நிக்குதுங்க, கண்ணாடிலாம் உடஞ்சி போய். இப்போ மதிமாறன் எந்திரிச்சு பார்க்கும்போது உடஞ்சி போன கல்லறைகளும் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எரிச்சவங்களோட அந்த துணிமணிகள் அது இதுன்னு சொல்லிட்டு அங்கங்க கிடக்கும் இல்லையா,
அந்த மாதிரி க்ரீப்பியான ஒரு இடத்துல ஒரு சுடுகாட்டில் இருக்கோங்கிறத அவர் உணர்றாரு. இப்போ பின்னாடி அந்த பொண்ணை காணும். எந்திரிச்சு வெளியே வந்து அந்த இடத்த பார்த்துட்டு இருந்தவருக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்த இடத்த விட்டு உடனே போகணும்னு சொல்லிட்டு ஆட்டோல ஏறும்போது அவரோட ஆட்டோக்கு பேக் சைட்ல இருந்து ஒரு குழந்தையோட அழுகுரல் கேட்குதுங்க. பின்னாடி பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பயம் வருது. ஆல்ரெடி முன்னாடி இந்த கண்ணாடிங்க எல்லாமே உடஞ்சி போச்சு. பின்னாடி பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு பயத்திலேயே இல்ல பின்னாடி பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ அவருக்கு ரைட் சைட்ல ஒரு அமானுஷ்ய சிரிப்பு சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்டு அவரால் திரும்பி பார்க்காம இருக்க முடியல. அவர் அறியாமலே மெதுவாக திரும்பி பார்த்தா நைட்டு வந்த அதே பொண்ணு மோகினி ரூபத்தில் இல்லாமல் நைட்டு இவரை வந்து எழுப்புனாங்க இல்லையா, அந்த பொண்ணோட ரூபத்தில் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. போகலாமா கிளம்புவோமா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வராங்க. இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. வேகமாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இந்நேரம் பார்த்து பின்னாடி அந்த குழந்தை பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்குது. இவரால் பின்னாடி திரும்பி பார்க்காம இருக்க முடியலங்க. ஒருவேளை உண்மையாகவே எதனா ஒரு குழந்தைய நம்மளை எப்படி இந்த சுடுகாட்டுக்கு கொண்டு வந்துச்சோ அந்த மோகினி, அதே மாதிரி ஒரு குழந்தையும் கொண்டு வந்திருக்குமோங்கிற பட்சத்தில் டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா குழந்தை இல்லைங்க. அதே மோகினி நைட் நேரம் எப்படி அந்த பேய் ரூபத்தில் வந்துச்சோ, இவரோட ஆட்டோக்கு மேலேருந்து தலைகீழ இவரை பார்த்த அந்த ரூபத்தில் பின்னாடி படுத்து கிடக்குதாங்க. வாயெல்லாம் கிழிஞ்சு போய் ஃபுல்லாக ரத்தம். கண்ணு அவர் பார்த்த மாதிரி ஃபுல்லாக பிளாக்காக இருந்திருக்குதுங்க. ஆனால் அந்த உருவம் எந்திரிக்கவே இல்லை. இறந்து போன ஒரு சடலம் மாதிரி கிடந்திருக்குது. பயத்தில் எதுவுமே பேச முடியாமல் உறைஞ்சு போன அவர் டக்குன்னு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இந்நேரம் பார்த்து பின்னாடி சடலமாக கிடந்த அந்த உருவம் டக்குன்னு எந்திரிச்சு அவரோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்குதுங்க. அது நெரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவரோட உடம்பே ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிருக்குதுங்க. லைக் அவரோட கை காலு எல்லாமே உறைஞ்சி போயிருக்குது குளிரில். டக்குன்னு கண்முழிச்சு பார்த்தா மதிமாறன் அதே இடுகாட்டில் ஆட்டோவில் படுத்திருக்கிறாருங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது அவருக்கு ஹார்ட் பீட் எல்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. அவர் பார்த்தது எல்லாமே கனவா இல்லை நினைவாங்கிறது அவருக்கு தெரியலைங்க. பிகாஸ் அவரோட கழுத்துலேருந்து கீறி ரத்தம் வருது, எரியுது. தொட்டு பார்க்குறாரு, ரத்தம் வருது. கண்ணாடி எல்லாமே அவர் கனவுல பார்த்த மாதிரியே உடஞ்சிருக்குது. அதே இடுகாட்டில் மறுபடியும் ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா இருட்டுக்குள்ள ஆக்சுவலாக இவர் எந்திரிக்கும் போது 2வது தடவை இப்போ எந்திரிக்கும் போது நைட்டு தாங்க, ஒரு 1-1:30 மணி இருக்குமா. ரைட் சைடில் அந்த இடுகாட்டுக்குள்ள இருட்டாக இருக்குது. அந்த இருட்டுக்குள்ள இருந்து அந்த மோகினி மனுஷனை விட வேகமாக ஓடி வந்திருக்கிறாங்க மதிமாறனை பார்த்து. அவளோட கண்ணு முழுக்க ஒரு மாதிரி கொழுந்து விட்டு எரிஞ்ச மாதிரி ரெட் கலரில் இருந்திருக்குதுங்க. இதை பார்த்து பதறி அடித்து மதிமாறன் அங்கேருந்து ஆட்டோவை எடுத்துட்டு மனசில் அவரோட குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு வந்துட்டாராங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா மதிமாறன் நைட் நேரம் ஆட்டோ ஓட்ட போகிறதே கிடையாதுங்க அந்த ஏரியாவுக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல போயிட்டு அந்த பார்க்குக்கு பக்கத்தில் ஆட்டோ ஓட்டுறவங்களை அந்த மோகினி பிடிச்சிட்டு போகிறதா ஒரு மித்து இருக்குதாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி ஒரு கற்பனை கதை. இது என்னோட ஓன் ஸ்டோரி கிடையாது. மதுங்கிற பொண்ணு ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க. அவங்களோட ஒரிஜினல் நேமே மது தான். அவங்களுக்கு நல்லா அந்த மாதிரி கதைகள்லாம் எழுத வருவாங்க. அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே டெவில்ஸ் கிச்சன் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்களாம். ஆனால் இதை உங்களோட வாய்ஸில் உங்களோட நரேஷனில் கேட்கணும்னு ஆசையாக இருக்குதுண்ணே அப்படிங்கிற மாதிரி கேட்ட காரணத்தினால மது என்கிட்ட சொன்ன ஸ்டோரியை நான் என்னோட ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு ரியல் இன்சிடெண்ட்டையும் பார்க்க போகிறோங்க. வடலூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகான கிராமத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு மாதிரி ஸ்பைன் சில்லிங்காக இருந்துச்சுங்க. அது இப்போ நீங்கள் கேட்ட அந்த கற்பனை கதையை விட ரொம்பவே பயங்கரமான ஒரு உண்மை ஸ்டோரி. அந்த ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற உண்மை கதையை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் சரண்யாங்க. சரண்யா அவங்களோட வாழ்க்கையில் நடந்த நிறைய இன்சிடென்ட்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. வடலூருக்கு பக்கத்தில் ஒரு அழகான கிராமங்க. இந்த கிராமத்தில் குடிசை வீடுகள் தான் அதிகமாக இருக்கும். இந்த காங்கிரீட் வீடுகள்லாம் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்காதுங்க. இது நடக்கிற காலகட்டம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2005லேருந்து 2006க்குள்ளே நடக்குதுங்க. அப்போது அந்த ஏரியாவே டெவலப் ஆகாத ஒரு ஏரியா தான்.
அங்கே நிறைய கருவேல மரங்கள்லாம் சுற்றி இருக்குமாங்க இவங்களோட ஏரியாவை சுற்றி. நடுவில் ஒரு குடிசை வீடு தான், ஓலை வீடுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு நான் இமேஜ் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு ஓலை வீடுங்க. இந்த வீட்டுக்குள்ளே ஒரு கதவு இருக்கும். இந்த ஓலை வீட்டில் ஒரு கதவு இருக்கும். இந்த கதவை ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரே ஒரு ஹால் மாதிரி தாங்க. ஹால்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சுற்றிலும் ஒரு வட்ட மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 2-3 பேர் படுத்து தூங்கலாம். அவ்வளோதான் ஒரு வீட்டோட அமைப்பு. அங்கே சாமி ரூமோ இல்லை கிச்சனோ இல்லை பாத்ரூமோ கிடையாதுங்க. அவங்க பாத்ரூம் போகணுன்னா கூட பின்னாடி அவங்களோட ஏரியாவுக்கு பின்னாடி ஒரு காடு மாதிரியான அமைப்பு இருக்கு. அங்கதான் அவங்க ரெஸ்ட் ரூம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருந்திருக்குதுங்க. சரண்யாக்கு 5 வயசாங்க. அவங்களோட அப்பா, அம்மா, அவங்களோட தங்கச்சி கை குழந்தை, அவங்களுக்கு ஒரு 1.5 வயசு இருக்குமாங்க. இப்போ அவங்க அம்மா எப்பயுமே நைட் நேரம் அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போய் பேசிட்டு இருப்பாங்களாம். பேச போனவங்க கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமா காசிப்ஸ் எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறமா தான் இவங்க வீட்டுக்கு வருவாங்களாம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில சரண்யா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவங்களோட வீட்டுக்குள்ள தான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வரல அப்படின்னா வீட்டில் இருக்கிற சாப்பாடை போட்டு சாப்பிட்டுட்டு பேசாமல் படுத்து தூங்கிடுவாங்களாம். ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஒரு 7-7:30 மணி இருக்குமாங்க. சரண்யா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெளியேறி போனதுக்கப்புறமா சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்குது. இருந்தாலும் அவங்கள அறியாமலே அவங்களுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு பயம் இருக்குதுங்க. தனியாக இருக்கிறதுனால. குழந்தை தான் இல்லையா, 5 வயசு குழந்தைக்கு எப்படி இருக்கும். இப்போ அவங்களோட அம்மாவை தேடி பக்கத்து வீட்டுக்கு போகிறாங்க. பக்கத்து வீட்டில் அவங்க அம்மா பேசிட்டு இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு வீட்டில். அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே இன்னொரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் ஆல்ரெடி ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க. ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி அந்த வீட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. என்னன்னா, அக்காவோட ஹஸ்பண்ட் தங்கச்சியை பிரெக்னென்ட் ஆக்கியிருக்கிறாரு. அதனால அவங்க ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி போய் அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. இப்போ அந்த பொண்ணோட ஆத்மா சூசைட் பண்ணி இறந்து போன அந்த பொண்ணோட ஆத்மா அந்த ஏரியாவில் தான் சுற்றிட்டு இருக்கதா எல்லாராலையும் நம்பப்படுதுங்க. அதனாலேயே அந்த வீட்டில் யாருமே கிடையாது. அதுவுமே ஒரு ஓலை வீடு தான். அந்த வீடை பூட்டி போட்டு தான் வச்சுருக்கிறாங்க. அந்த வீடே ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்குமாங்க. வெளியே அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி போனாலே நல்லா தெரியுமா அந்த வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க நம்மளை கூப்பிட்றாங்கங்கிற மாதிரியே நமக்கு ஒரு உணர்வு இருக்குமா. அதனாலேயே யாருமே அந்த வீட்டு பக்கத்தில் போக மாட்டாங்க. இப்போது சரண்யா அவங்க அம்மாவை போய் கூப்பிட போகும்போது அந்த வீட்டில் இருக்கிற ஒரு அக்கா அவங்களோட வாய்ஸில், சரண்யா இங்கே வா, இந்த கதவை மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குது. இது அந்த பொண்ணு கொஞ்சம் கூட மதிக்காம, அதாவது காதலே வாங்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு வேகமா போயிட்டு அவங்க அம்மாவை போயிட்டு அந்த வீட்டிலேருந்து கூப்பிட்டு வராங்க. இப்போ இவங்களோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மா கையில் ஆல்ரெடி கை குழந்தைய தூக்கிட்டு தான் போயிருக்கிறாங்க இவங்களோட தங்கச்சியை. இப்போது கை குழந்தைய தூக்கிக்கிட்டு அவங்க அம்மாவும் இந்த பொண்ணு நடந்து வரும்போது அங்கே நிறைய கருவேல மரங்கள்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த கருவேல மரத்துக்கு நடுவில் யாரோ ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு இங்கே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. சரண்யா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா அங்கே பாருமா, ஒரு அக்கா நம்மளை கூப்பிட்றாங்க. ஏன்னா அந்த பாதையில் சரண்யாவோட அம்மா, அவங்களோட தங்கச்சி, கை குழந்தை, இவங்க 3 பேர் தான் நடந்து வந்துட்டுருக்குறாங்க. ஒரு மாதிரி இருட்டாக இருக்குமாங்க. நம்ம ஏரியாலலாம் இருக்கிற மாதிரி லைட்டு சோர்ஸ்லாம் அங்கே கிடையாது. கையில் இருக்கிற ஒரே ஒரு அரிக்கன் லைட்டை வச்சு தான் அவங்க நடந்து வரணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போது சரண்யாவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு சரண்யா, யார் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்கக்கூடாது, நீ பாட்டுக்கு பேசாமல் அம்மா கையை பிடிச்சிட்டு கம்முன்னு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் சரண்யா அந்த பொண்ணையே பார்க்குறாங்க. அங்கே யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க. ஒரு நிழல் மட்டும்தான் தெரியுதே தவிர்த்து யாருங்கிறது தெரியலை. ஒருவேளை இந்த ரெஸ்ட் ரூமுக்கு போனவங்களா கூட இருக்கலாம். ஏன்னா அவங்களோட ஊரில் கழிப்பிட வசதிலாம் கிடையாதுங்கிற காரணத்தினால, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, வெளியே தான் போவாங்க அவுட்டோரில். அப்படி யாராச்சும் ஒருத்தவங்க போயிட்டு அவங்களுக்கு எதனா ஒரு எமர்ஜென்சிங்கிறனால கூப்பிட்றாங்களோங்கிற ஒரு தாட் சரண்யாவுக்கு வருதுங்க. ஒருவேளை நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்க கூப்பிட்றாங்களேம்மா, அவங்க கூப்பிட்றாங்கம்மா, நல்லா தெரியுதுமா, யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்கம்மா, நிழலே தெரியுதுமாங்கும் போது சரண்யாவோட தலையிலேயே கொட்டி சரண்யாவை அவங்களோட வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. கதவை சாத்தலைங்க. ஏன்னா சரண்யாவோட அப்பா நைட் நேரம் தான் வருவார். அவர் ஒரு கூலி தொழிலாளியாங்க. வெளியே போயிட்டு வேலை பார்த்துட்டு நைட் அன்டைமில் தான் வருவாராம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ சரண்யாவை அவங்க அம்மா வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்து இவங்களும் சாப்பிட்டுட்டு குழந்தை அழுக ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரண்யாவோட அம்மா அவங்களோட பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்க அந்த நேரத்தில் சரண்யாவும் தூங்கலை, உட்காந்து தான் இருக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா எப்போவுமே அன்டைமில் வீட்டுக்கு வரும்போது பரோட்டா, சால்னா, இந்த சிக்கன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரண்யாவுக்கு வாங்கிட்டு வருவாராங்க. சரண்யாவுக்கும் சரண்யாவோட அம்மாவுக்கும் வாங்கிட்டு வர்றது வழக்கம். அப்படி தான் அவர் கை நிறையா பரோட்டா, சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு கூப்பிடுறாரு. ஏய் இங்கே வாடி, இந்தா இதை பிடி அப்படிங்கிற மாதிரி சரண்யாவோட அம்மாவை கூப்பிடுறாரு. சரண்யாவோட அம்மா, இல்லை நான் வெளியே வரல, நான் தான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறேன்ல, நீங்களே உள்ளே வச்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
இப்போ சரண்யாவுக்கு ஒன்றுமே புரியலை. வெளியே போயிட்டு அந்த பாக்கெட்டை அவர் கையிலேருந்து வாங்கிட்டு வந்து உள்ளே வச்சா முடிஞ்சிச்சு. அம்மா நான் வேணா போய் வாங்கிட்டு வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி சரண்யா வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. ஏய், உங்ககிட்ட நான் பேசினேனா? நானும் அவர் தானே பேசிகிட்டு இருக்கோம். பெரியவங்களுக்கு நடுவில் பேசுகிறவளை வச்சுக்காத, பேசாமல் படுத்து தூங்கு அப்படிங்கிற மாதிரி அரட்டி இருக்கிறாங்க. சரண்யாவுக்கு ஒன்றுமே புரியலை. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அப்பா அம்மாவும் இப்போ அடிச்சுக்கிறாங்க, நம்ம கேட்க போனால் நம்மளையும் எதுக்கு திட்டணும்? அப்பா இருப்பா, நான் வந்து வாங்கிக்கிறேங்கும் போது வா வெளியே வந்து வாங்கிக்க வந்தா, நான் போய் கை காலை கழுவிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கூப்பிடுறாரு. இப்போ சரண்யா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும் போது அவங்க அம்மா பயங்கரமாக கத்திருக்கிறாங்க. சரண்யா சொன்னா கேட்க மாட்டியா? வெளியே நீ போகக்கூடாது, உட்கார்றி அப்படிங்கிற மாதிரி அரட்டினதும் பயந்து போய் சரண்யா உட்காந்துடுறாங்க. கண்ணுலாம் கலங்கிடுது. இப்போ சரண்யாவோட அப்பாவை சரண்யாவோட அம்மா திட்டுறாங்க. ஏய், உள்ள வந்து வச்சுட்டு போடா, வச்சுட்டு போன்னு சொன்னா உள்ள வரமாட்டியா? ஏன் உன்னால உள்ள வர முடியாதா அப்படிங்கிற மாதிரி அரட்டுறாங்க. என்னடா அது, அப்பாவை அம்மா இந்த மாதிரி பேசி பார்த்ததே கிடையாது, வாடா போடாலாம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவும் அசிங்க அசிங்கமா பேச ஆரம்பிக்கிறாருங்க. வெளியே வா, கெட்ட கெட்ட வார்த்தைகள்ல வெளியே வாடி, ஏன் நீ வந்து வாங்க மாட்டியா? வெளியே வான்னு சொல்றேன்ல, அதான் அவ வரேங்கிறாள், அவளையாச்சும் விட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அரட்டும் போது அவங்க அம்மா பயங்கரமா கத்தி திட்டி விட்டுருக்குறாங்க. அவங்க அப்பா கெட்ட வார்த்தை இந்த பொண்ணு முன்னாடி பேசினதே கிடையாது. இப்போதான் சரண்யாவுக்கும் கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. என்னடா அது பெரிய பிரச்சனை ஆகுது, நைட் நேரம் இவங்க கத்துக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாச்சும் வந்திருக்கணும், யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கோச்சிட்டு போயிட்டாராங்க. கோச்சிட்டு போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு எந்திரிச்சு அப்பா இருப்பான்னு சொல்லிட்டு ஓடும் போது அவங்க அம்மா கத்துறாங்க. ஏய், சொன்னா புரியாதா? அவன் உன் அப்பனே கிடையாதுரி, வா உள்ள வா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. சரண்யாவுக்கு கை கால்லாம் ஒரு மாதிரி ஒத்தட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. இப்போதான் சரண்யாவும் நோட் பண்றாங்க, அவங்க அப்பா இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேச மாட்டாரு, அம்மாவையும் எதிர்த்து பேச மாட்டாரு, இந்த மாதிரி சிக்கன் எதனா வாங்கிட்டு வந்தாருன்னா நேராக வீட்டுக்குள்ள வந்து வச்சுட்டு தான் போவாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்தது உண்மையாவே அவங்க அப்பா கிடையாதா? ஒரு மாதிரி இருள் அடிச்சு போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு பக்கத்திலே படுத்துருந்துருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து அடுத்து ஒரு 20 நிமிஷம் இருக்குமாங்க. சரண்யாவோட அப்பா உண்மையாவே வீட்டுக்கு வராரு. வெளியே இருக்கிற ஒரு பலகை மேலே அவர் வாங்கிட்டு வந்த சாப்பாடை வச்சுட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வராரு. சாப்பாடை இவங்க எல்லாரையும் சாப்பிட சொல்லும் போது சரண்யாவோட அம்மா சொல்லாதான்னு சொல்கிறாங்க சரண்யாவை. ஆனால் சரண்யாவோட முகத்தை பார்த்தே அவங்க அப்பா கண்டுபிடிச்சிடுறாரு. என்னாச்சுமா, ஏமா ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து கொட்டி போய் கிடக்கு, ஏன் ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்கா, அழுத மாதிரி இருக்கா, அம்மா அடிச்சாலான்னு சொல்லி கேட்கும்போது இல்லைப்பா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. அவரும் எதுவுமே கண்டுக்கலை. சரி சாப்பிடுமான்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டு சாப்பிட்டுட்டு வெளியே தான் கைத்துக்கட்டில் போட்டு படுப்பாங்களாங்க. அவங்களோட வீட்டுக்கு வெளியே, உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு காற்று வராதுங்கிற பட்சத்தில் கை குழந்தைய வச்சுக்கிட்டு சரண்யாவோட அம்மா வீட்டுக்குள்ளே தான் படுத்திருப்பாங்க. சரண்யாவோட அப்பாவும் சரண்யாவும் வெளியே கைத்துக்கட்டில் படுத்திருப்பாங்களாம். இப்போ கைத்துக்கட்டில் வெளியே போட்டுட்டு சரண்யாவை அவங்க அப்பா கூப்பிடும்போது வரமாட்டேன், நான் அம்மா கூடயே படுத்துக்கிறேன்னு சொல்லும் போது அவங்க அப்பாவுக்கு இன்னும் டவுட் வர ஆரம்பிக்குது. சரண்யாவை வெளியே கூப்பிட்டு உட்கார வச்சு என்னாச்சுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரண்யா நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்போ சரண்யாவோட அப்பா சரண்யாவோட அம்மாவை திட்டுறாங்க. அறிவு இருக்குதா உனக்கு? சும்மா நீ தான் அந்த மாதிரி மூட நம்பிக்கையில் வளர்றனா என் பிள்ளையும் வந்து மூட நம்பிக்கையில் வளர்க்குறியா? அந்த மாதிரி ஒரு பேயோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுமா. அப்பா தாம்மா இதுக்கு முன்னாடி வந்தேன், அம்மா கூட சண்டை போட்டுட்டு நான் போயிட்டேன், என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இப்போ தான் அப்பா வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரண்யாவால் இதை நம்ப முடியலைங்க. ஏன்னா அவங்க அப்பா தான் முன்னாடியே வந்திருந்தாருன்னா இப்போ எதனால் அந்த பொண்ணுக்கிட்ட அவர் கேட்கணும், என்ன நடந்துச்சு, ஏன் வந்து ஒரு மாதிரி உருன்னு இருக்க, அது மாதிரி வந்தோடனே அவங்க அம்மா கிட்ட மறுபடியும் சண்டை போட்டுருக்கணுமா இல்லையா? ஏதோ சொல்லி சமாளிக்கிறாருங்கிற பட்சத்தில் அவங்களும் அதை கண்டுக்காம பேசாமல் அவங்க அப்பாவுக்கு பக்கத்துலேயே படுத்து தூங்கி இருக்கிறாங்க. மிட் நைட் ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க. எல்லாருமே அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. சரண்யாவுக்கு ஒரு மாதிரி முழிப்பு வருது. அவங்க வெளியே கைத்துக்கட்டில் தான் அவங்க அப்பாவோட படுத்துருக்குறாங்க. எப்பயுமே இவங்க கையிலையும் கால்லையும் ஒரு கருப்பு கயிறு ஒன்று கட்டியிருப்பாங்களாம். இவங்களோட குலதெய்வம் ஐயனாராங்க. ஐயனாரோட இந்த கயிறு அப்புறம் அந்த எலுமிச்சம்பழம் திருநீர் எல்லாமே இவங்களோட வீட்டுக்குள்ளே பூஜை அறைன்னு சொல்லிட்டு தனியாக இருக்காது, ஒரு ஸ்லாப் மாதிரி வச்சு அதில் சாமி ஃபோட்டோலாம் வச்சுருப்பாங்களாம். அங்கே வச்சுருப்பாங்களாம். ஊரே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. சரண்யாவோட அப்பா பக்கத்தில் படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அவரோட கொரட்டை சத்தம் பயங்கரமாக கேட்குதுங்க. சரண்யாவோட அம்மாவும் குழந்தையும் உள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. கதவை சாத்தி வச்சுருக்கிறாங்களே தவிர்த்து லாக் பண்ணலை. இப்போது இவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சவங்க ஒரு மாதிரி தூக்கம் வராமல் உட்கார்ந்துருக்குறாங்க. தூரத்தில் இந்த ஆந்த கத்துற சத்தம், அப்புறம் தூரத்தில் இருக்கிற நாய்ங்கெல்லாம் ஊழ விடுற சத்தம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்குதுங்க. இவங்களை அறியாமலே இவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்தாலும் ரெஸ்ட் ரூம் வருது. ரெஸ்ட் ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கருவேலங்காடு பக்கத்தில் தான் போகணும். இப்போது அங்கே இந்த சரண்யா மட்டும் தனியாக போகிறதுக்கு பயமாக இருந்தாலும் வழக்கம் போல தான் எப்பயும் போல் போய் பழக்கமாயிடுச்சு அவங்களுக்கு. அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க ரிட்டன் வரும்போது, அதாவது அந்த காட்டுக்குள்ளே அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு அவங்களோட குழந்தையோட அழுகுரல் பயங்கரமாக கேட்டிருக்குதுங்க. அதாவது அவங்களோட தங்கச்சியோட அழுகுரல் பயங்கரமாக கேட்குது. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து அவங்களோட வீட்டு டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா
அவங்க அம்மாவும் குழந்தையும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது இவங்க கதவை திறந்த அந்த வேகத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒரு சொம்பு மேலே இடித்து அது கீழே கவுந்துருக்குதுங்க. அந்த சத்தத்தில் அவங்க அம்மா எந்திரிச்சிடுறாங்க. என்னாச்சு சரண்யா, தூங்கலையா, இந்நேரத்தில் எங்கே நடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைம்மா பாப்பா அழுகிற சத்தம் கேட்டுச்சு, நான் ரெஸ்ட் ரூம் போனேன், தூக்கத்துலேருந்து இப்போ தான் எந்திரிச்சேன், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது பாப்பா அழுகிற சத்தம் கேட்டுச்சு, அதான் ஓடி வந்தேன். இல்லையே பாப்பாலாம் அழுகலையே. சரண்யா ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், பேசாமல் படுத்து தூங்கு, எந்த சத்தம் கேட்டாலும் கண்டுக்காத, பேசாமல் படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பக்கத்துலேயே படுத்து தூங்க வச்சுட்டாங்களாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு சரண்யாவோட அப்பா கேட்குறாரு, ஏமா வெளியே தானே படுத்திருந்தேன், எதனால் உள்ளே படுத்திருந்தேன்னு சொல்லி கேட்கும்போது சரண்யா நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் சரண்யாவோட அப்பா அவங்க அம்மாவை தான் திட்டுறாரு. இங்கே பாரு, உன்னால தான் அவள் கெட்டு போய் கிடக்குறா, என் பொண்ணால் நிம்மதியாக என்னோட வீட்டில் தூங்க கூட முடியலை உன்னால் அப்படிங்கிற மாதிரி காலையிலேயே சண்டை வருதுங்க. சண்டை போட்டுட்டு சரண்யாவோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, வாமா உனக்கு வந்து நான் இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறேன், வா உன்னைய ஐயனார் கோயிலுக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டு போயிருக்கிறாருங்க. காலையில் எந்திரிச்சதுமே குளிக்க வச்சுட்டு நேராக அந்த கோவிலுக்கு கூட்டு போனதுக்கு அப்புறமா இங்கே இருக்கிற பூசாரிக்கு அருள் வந்து திடீர்னு அவரோட உடம்புல சாமி வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கு ஒன்றும் ஆகாது, உன்னோட குடும்பத்துக்கும் ஒன்றும் ஆகாது, அவள் அங்கே தான் இருக்கிறா, ஆனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டா, ஆனால் அவள் உன்னை வெளியே கூப்பிட்டானா தயவு செஞ்சு நீ அவள் பின்னாடி போயிடாத அப்படிங்கிற மாதிரி சாமி வந்து சொல்கிறாங்க சரண்யா கிட்ட. இப்போ சரண்யாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் பொய், அம்மா வந்து உங்ககிட்ட கற்பனையிலேயே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்லி தான் கூட்டு போயிருக்கிறாரு கோவிலுக்கு. இப்போ கோவிலில் இருக்கிற பூசாரி மாற்றி சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு எப்படிங்க இருக்கும், அவங்க அப்பாவுக்குமே ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. ஆல்ரெடி அவங்க அப்பாவுக்கு தெரியும், அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்பிக்கை இல்லாமலாம் கிடையாது, குழந்தை பயப்படக்கூடாதுங்கிற பட்சத்தில் அதெல்லாம் மூட நம்பிக்கைங்கிற மாதிரி மாற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ பூசாரி இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா அவங்க அப்பாவால் மறைக்க முடியலங்க. ஆமாம்மா, இந்த மாதிரி நிறைய அமானுஷங்கள்லாம் அங்கங்கே சுற்றிட்டு இருக்கோம், ஆனால் அதுங்களோட வேலையை பார்க்கும், நம்மளை மாதிரி தான், மனுஷங்களை மாதிரியே தான் ஆத்மாக்களும், அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நம்மளை எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாலும் நம்ம கண்டுக்காமல் இருக்கிற வரைக்கும் நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோவில்லேருந்து வீட்டுக்கு கூட்டு வராருங்க. கூட்டு வந்த ஸ்பாட்லேயே அவங்க அம்மாவை திட்டுறாரு, அடிச்சிருக்கிறாரு. இங்கே பார், தேவையில்லாமல் அந்த வீட்டுக்கு போகாத, அந்த வீட்டு பக்கம் போகாதுன்னு சொன்னால் கேட்குறியா, உன்னால தான் என் பிள்ளைக்கு இருள் அடிச்சிருச்சு. இப்போது இந்த கோவில் பூசாரி சொன்ன விஷயங்கள் எல்லாம் சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மாவுக்குமே ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. அடுத்து ஒரு வாரத்துக்கு இவங்க அவர் கொடுத்த திருநீரையும், அந்த கோயிலில் கொடுத்த எலுமிச்சம்பழத்தையும் திருநீரையும் தான் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு தூங்குவாங்களாம், நெத்தியில் பூசிக்கிட்டு தூங்குவாங்களாம். இந்த ஒரு வாரத்தில் சரண்யாவுக்கு நைட் நேரத்தில் ரெஸ்ட் ரூம் வந்தால் கூட எந்திரிச்சு போகிறதுக்கு பயம் வருமாங்க. அது போக அவங்கள யாரோ ஒருத்தவங்க பின்தொடர்ற மாதிரியான ஒரு உணர்வு இருந்திருக்குது. அவங்களோட பாப்பா, அந்த 1.5 வயசு குழந்தை அடிக்கடி அழுகுமா. ஏதோ ஒரு அமானுஷ்யத்தை பார்த்து தான் அந்த குழந்தை பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி அவங்க அம்மாவும் ஃபீல் பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்குறாங்க இந்த ஒரு வாரமும். அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறமா எந்த ஒரு அமானுஷமும் இல்லை, அப்படியே நார்மலாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. ஆனால் இவங்க வீட்டை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, அந்த இறந்து போன பொண்ணோட ஆத்மா இன்னுமே எல்லாரோட வீட்டையும் சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்டும் கேட்காத மாதிரி தான் சரண்யாவோட அப்பா, அம்மா, சரண்யா 3 பேருமே அவங்களோட லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க. சரண்யா வழக்கம் போல அவங்க அப்பா கூட வெளியே அந்த கயிற்று கட்டிலில் படுத்திருக்கும் போது திடீர்னு அவங்க காலுக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்களோட சேலை வந்து உரசுற மாதிரி ஒரு உணர்வு இருந்திருக்குதுங்க. இந்த பொண்ணு அசந்து தூங்கிட்டு இருந்தவங்க டக்குன்னு கண்முழிச்சு பார்க்கும்போது அந்த இறந்து போன அக்கா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க சரண்யாவோட காலுக்கு பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எதுவுமே பேசலை, அவங்க சிரிக்கிற சத்தமும் கேட்கல, முகம் மட்டும் ஒரு மாதிரி சிரிச்ச முகமா இவங்களே பார்த்து கண்ணுலாம் ஒரு மாதிரி பெருசா விரிஞ்சு போய் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி பயம் கொடுத்துருக்குதுங்க. சரண்யாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. பயந்து ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறாங்க கத்திக்கிட்டே. இப்போ அவங்க அப்பா எந்திரிக்கும் போதும் அந்த அக்காவோட உருவம் சரண்யாவோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்பா இங்கே தான்ப்பா நிற்கிறாங்க, இங்கே தான்ப்பா நிற்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சரண்யாவோட அப்பாவோட கண்ணுக்கோ சரண்யாவோட அம்மாவோட கண்ணுக்கோ அந்த உருவம் தெரியலைங்க. இப்போ சரண்யாவோட அப்பா அவங்களோட குலதெய்வமான செம்ப ஐயனார் அவரோட திருநீர் எடுத்துட்டு வந்து பூசி விட்டதுக்கு அப்புறமா தான் இந்த பொண்ணு கொஞ்சம் காம்டவுன் ஆகி படுத்து தூங்கி இருக்கிறாங்க. அன்னையிலேருந்தே அந்த பொண்ணை வெளியே படுக்க வைக்கிறது கிடையாது, அவங்க அம்மா உள்ளதான் அவங்க கூட படுத்து தூங்க வைக்கிறாங்க. அப்படியே சில வருஷங்கள் கழியுதுங்க. சரண்யாவுக்கு தம்பி ஒருத்தர் பிறக்கிறாரு. அவர் பிறந்ததுக்கு அப்புறமா அடுத்து ஒரு 5 வருஷத்துல சரண்யா வயசுக்கு வராங்க, அதாவது ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. ஏஜ் அட்டன் பண்ற இந்த ஸ்டேஜில் அவங்க அம்மாவுக்கு ஒரு பயங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே சரண்யாவை அந்த ஆத்மா பின்தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க அடிக்கடி ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து பயப்படுறதும், ஏதோ ஒரு பொண்ணோட உருவம் இவங்களோட அம்மாவோட கண்ணுக்குமே தெரிஞ்சதா நிறைய விஷயங்கள்லாம் உங்களோட வீட்டில் நடந்துட்டு இருக்க காரணத்தினால இந்த வீடு வேணாங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில் காங்கிரீட்ஸ் வீடுலாம் இருக்குமாங்க, பெரிய பெரிய வீடுலாம் கிடையாது, சின்ன சின்ன வீடுங்க தான்.
அதில் ஒரு வீடு ஒன்று பிடிக்கிறாங்க. அதாவது இவங்க வயசுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க அப்பா கிட்ட சொல்லி அவசர அவசரமாக அந்த வீடை பிடிச்சிட்டு அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அங்கே 2 ரூம் இருக்குமாங்க. ஒரு பெரிய ஹால் இருக்குமா, 2 பெட்ரூம் இருக்குமா. அதில் ஒரு பெட்ரூம் வந்து ரொம்ப சின்னது ரூம் தானா, யாராச்சும் ஒருத்தர் தான் படுத்து தூங்க முடியும், சில பொருட்கள் மட்டும் வச்சுக்க முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வயசுக்கு வந்த பொண்ணை அந்த ரூமில் உட்கார வச்சு உலக்கையை போட்டுடுறாங்க. ஆஸ் யூஸ்வல் வயசுக்கு வந்த பொண்ணுக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்கங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த ஒரு ரூம்குள்ளே வந்து உட்கார வச்சுருவாங்க, இல்லைனா ஒரு ஓலை குடிசைக்குள்ளே உட்கார வச்சுட்டு ஃபுல்லாகவே அவங்க அதுக்குள்ளேயே தான் இருக்கணும், வெளியவே வரக்கூடாது. கையில் வந்து இந்த இரும்பு பொருட்கள்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அருவாள், சின்னதாக ஒரு அருவாள், ஒரு ஆணி, சில வேப்பிலைகள்லாம் கையில் கொடுத்து யார் கூப்பிட்டாலும் வெளியே போகக்கூடாது. முக்கியமாக அன்டைமில் ரெஸ்ட் ரூம் போகணும்னா அதுக்காக தான் இந்த வீடு பிடிச்சிருக்கோம், உள்ளுக்குள்ளேயே நீ வந்து ரெஸ்ட் ரூமில் போயிடணுமா, பழக்க தோஷத்தில் வெளியே நீ போயிடக்கூடாது, ஞாபகம் மறதியில் நல்ல தூக்க கலக்கத்தில் எந்திரிச்ச உடனேயும் பாத்ரூம் வெளியே தான் போவோங்கிற ஒரு ஞாபகத்தில் நீ பாட்டுக்கு போயிடாத, வீட்டுக்குள்ளேயே ரெஸ்ட் ரூம் இருக்குது, நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே இருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. இப்போது இவங்களோட முறைப்படி தாய் மாமன் சீரு அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குமாங்க. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டு இந்த பொண்ணு சரண்யா மட்டும் அவங்களோட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி உலக்கையை போட்டு வச்சிருக்கிறாங்க. திடீர்னு யாரோ ஒருத்தவங்க அவங்களோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து நிற்கிறாங்க. அது நல்லாவே சரண்யாவால் உணர முடியுதுங்க. கண் முழிச்சு பார்த்தா அவங்க அப்பா. எதனா பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைடா தங்கம், அப்பாவுக்கு தூக்கமே வரல, வெளியே போகலான்ட்டு இருந்தேன், சரி வா நம்ம அப்படியே நம்மளோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. அப்பா நான் வயசுக்கு வந்திருக்கிறேன்ப்பா, இந்த நேரத்தில் வந்து வெளியவே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க, நீங்கள் என்னடா குலதெய்வம் கோயிலுக்கு கூப்பிட்றீங்க, அதெல்லாம் தெரியுமா, நம்ம குடும்ப ஜோசியர்கிட்ட கேட்டேன், அவர் தான் வந்துட்டு இந்த டைமில் உன்னை கூட்டு போக சொன்னார், உன்னை பின்தொடர்ற அந்த அமானுஷம் உன்னை விட்டுட்டு போகணுன்னா சில ரிச்சுவல்ஸ்லாம் இந்த மாதிரி பண்ண சொன்னார், கொஞ்சம் கூட வந்தேன்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. இந்த பொண்ணும் அவங்க அப்பா பேச்சை கேட்டு டக்குன்னு எந்திரிச்சு முடியெல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு எந்திரிச்சு கிளம்பும் போது டைம் பார்க்குறாங்க, 12 மணி. கரெக்டாக 12 மணியாங்க. அவங்க அப்பா கூப்பிடும்போது, அப்பா என்னெல்லாம் வர முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்க, இல்லைனா அம்மாவை கூப்பிடுங்க, அம்மா சொன்னாங்கன்னா நான் வரேன் அப்படிங்கும்போது அவங்க அப்பாவோட டோனே மாறி இருக்கு. ஏய் கூப்பிட்டா வரமாட்டியா, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. இப்போ கையில் அந்த வேப்பில் அவங்க கொடுத்துருக்க அந்த இரும்பு பொருட்களெல்லாம் எடுத்துக்கிட்டு சரண்யா சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா, அதெல்லாம் வச்சுட்டு வா, அது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கேட்டிருக்கிறாரு. எனக்கு தெரியும் நீ என்னோட அப்பாவே கிடையாது, எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கத்திருக்கிறாங்க. இவங்க கத்தின கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எந்திரிச்சு ஓடி வந்து பார்க்கும்போது இவங்க கண்ணு முன்னாடி அந்த உருவம் மறைஞ்சிருக்குதுங்க. அதாவது அந்த அக்காவோட உருவத்துக்கு மாறி மறைஞ்சிருக்குது. இதை பார்த்ததுலேருந்தே இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி குளிர் காய்ச்சலாங்க. 2 நாள் படுத்த படுக்கையாக இருந்திருக்கிறாங்க. இப்போது இந்த சம்பவத்தை அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. ஏன்னா அவங்க அப்பா வீட்டிலேயே இல்லை, இவங்களோட ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அவர் வேற ஒரு வேலைக்காக போயிருக்கிறாரு, அந்த சமையல் கேங்கோட வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேற ஒரு ஊருக்கு போயிட்டாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்கள் அப்பா ஊர்லேயே இல்லையடி, எப்படி அவர் வந்து வீட்டுக்குள்ளே, அதுவும் வெளியே கதவும் பூட்டி இருக்குது, பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ளே எப்படி ஓன்ட்ட வந்து பேசுவார் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்பவே பயந்துடுறாங்க. இவங்களை கூட்டு போயிட்டு மந்திரிச்சு விடுறாங்க, நிறைய கயிறுகள்லாம் கட்டி விடுறாங்க. அப்படியே கொஞ்சம் வருஷங்கள் கழியுதுங்க. 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாங்க சரண்யா. இந்த டைமில் அவங்களோட சொந்தக்காரங்களில் ஒருத்தவரை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க சரண்யா. இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ தெரியாதாங்க. அவங்க நைட்டு அன்டைமில் வந்துட்டு இவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ரெஸ்ட் ரூமுக்கு பேக் சைடில் ஒரு இடம் இருக்குமா, அங்கே வச்சு இவங்க 2 பேருமே மீட் பண்ணுவாங்களாம். நார்மலாக பேசிட்டு செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு வருவாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு நைட்டு ஒரு 12-12:30 மணிக்கு இந்த பொண்ணு அந்த அவரோட ஆள், அதாவது அவங்கள தான் இப்போ கல்யாணமும் பண்ணியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூங்கிட்டாங்களாம் அசந்து. அவர் தான் ஃபோன் பண்ணி எழுப்பியிருக்கிறாரு. இவங்க ஃபோனை வைப்ரேஷனில் போட்டு வச்சுருந்துருக்கிறாங்க. ரொம்ப நேரமாக அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு, எந்திரிக்கல. ஒரு கடத்துக்கு மேலே எந்திரிச்சிடுறாங்க. சாரிப்பான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே வரும்போது இவங்க ஸ்கூல் யூனிஃபார்மில் தான் இருக்கிறாங்க. என்னடி ஸ்கூல் யூனிஃபார்மில் இருக்கிற, நீ ஃப்ரெஷ்ஷப்பே ஆகலையா, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி தூங்கிட்டியா, நான் வரதை மறந்துட்டியான்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, ஆமாங்க இந்த மாதிரி எனக்கு சரியான தூக்கம், அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வந்துச்சு, ஸ்கூல்லேருந்து வந்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க என்னை பின்தொடர்ந்து வந்த மாதிரி எனக்கு இருந்துச்சுன்னு சொல்லும்போது, உனக்கு ஒரு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி அமானுஷமாகவே பேசிகிட்டு இருப்ப, சரி ஓகேவா செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் நேரம் பேசிட்டு செல்ஃபி எடுத்துட்டு அவரும் வழக்கம் போல் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. இவங்களும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் இந்த சரண்யாங்கிற பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப நேரமாக கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இப்படி அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஸ்கூலுக்கு போகும்போது. ஏன்னா யாருன்னா பார்த்துட்டாங்கன்னா ஊர் சைட்லாம் பெரிய பிரச்சனையாயிருங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுற ஆளே கிடையாதான். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து உங்ககிட்ட ஒரு மெயினான விஷயத்த காட்டணும், மெயினான விஷயத்த பேசணும், இங்கே வா வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது ஒரு கோவிலுக்கு பேக் சைடில் வச்சு அவர் செல்ஃபோனில் ஒரு விஷயத்த காட்டியிருக்கிறாருங்க. அவரோட ஃபோன் சாம்சங் ஃபோனாங்க. அதில் செல்ஃபி எடுக்கும்போது இவங்களுக்கு பின்னாடி ஒரு குடிசை வீடு இருந்திருக்குது. தூரத்தில் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு குடிசை வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடிசை வீட்டுக்கு மேலே காலை கீழே தொங்க போட்டுக்கிட்டு
வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு முடியெல்லாம் விரிச்சு போட்டு ஒரு பொண்ணு பயங்கரமாக பார்க்குறதுக்கே முகமே வந்து தெரியலை, ஆனால் பார்க்குறதுக்கே கண்ணு மட்டும் வெளிச்சமாக இருந்திருக்குது. அந்த ஃபோட்டோவில் அந்த உருவம் இருந்திருக்குதுங்க. நான் அப்போதைக்கு அந்த ஃபோட்டோவை இவர் பசங்க கிட்ட காட்டினதுனால அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. அவங்க வந்து என் பொண்ணு வாழ்க்கை முக்கியம், தயவு செஞ்சு இந்த ஃபோட்டோவை டிலீட் பண்ணுன்ட்டு அப்போ ரொம்ப கெஞ்சதுனால அப்போ என் வீட்டுக்காரர் அந்த ஃபோனில் அதை டிலீட் பண்ணிட்டாங்க. இப்போ தான் சரண்யா சொல்கிறாங்க, நான் சொன்னேன்ல மாமா, இந்த உருவம் தான் என்னை வந்து ஃபாலோ பண்ணி ரொம்ப நாளாகவே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது. எங்கள் பக்கத்து வீட்டில், அதான் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, அக்காவோட ஹஸ்பண்டே வந்து ப்ரெக்னென்ட் ஆக்கி ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க சூசைட் பண்ணின்னு. அந்த பொண்ணோட ஆத்மா தான் சரண்யாவை இப்போ வரைக்குமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கதை சரண்யா நம்புகிறாங்க. இப்போ அவங்க மாமா கிட்ட சொன்னதுக்கப்புறமா, நீ என் கூட எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு வா, நான் கூட்டு போயிட்டு அங்கே மந்திரிச்சு விட்றேன் அப்படிங்கும்போது, இல்லைங்க நான் வந்து எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கே போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. இப்போ தான் அவங்க மாமாவுக்கும் புரியுது. ஏன்னா இவ்வளோ நாளாக அவர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாருன்னா, அந்த அமானுஷம் இந்த பேய்கள் மேலாம் அவருக்கு நம்பிக்கை கிடையாதாங்க. இவங்க எதனா சொல்லும் போது கூட, நீ வேணும்னே என்னை பயன்படுத்துறதுக்காக சொல்கிற, ப்ராங்க் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பார். இப்போ லைவாக அந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு நம்பிக்கையே வந்திருக்குது. இந்த சம்பவங்கள்லாம் நடந்து அடுத்த சில மாதங்கள்லேயே சரண்யா அவங்க மாமாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது அவங்க வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுற விஷயத்த சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அம்மாவை சமாளித்து அவங்க அப்பாவையும் சமாளித்து இந்த கல்யாணத்துக்கு ஓகே பண்ண வச்சு அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே 2 வீட்டாரோட சம்மதத்தோட. இவங்க 2 பேருமே கல்யாணத்துக்கு அப்புறமா புகுந்த வீட்டுக்கு, அதாவது சரண்யா வந்து புகுந்த வீட்டுக்கு போவாங்க இல்லையா, அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்திருக்குதுங்க. சரண்யாவோட ஹஸ்பண்டோட குலதெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பச்சைவாளையம்மனாங்க. அவங்களோட துணை தெய்வம்னு பார்த்தீங்கன்னா பால்முனீஸ்வரர். இவங்க 2 பேருமே துடியான தெய்வமாங்க. அவ்வளோ சீக்கிரம் இந்த நெகட்டிவ் எனர்ஜியை அவங்களோட வம்சத்தை அண்ட விட மாட்டாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாவே இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்திருக்குது. அது போக அந்த உருவம் இவங்களை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, இத்தனை வருஷங்களா அந்த ஒரு ஃபீல் இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாட்கள் போனதுக்கு அப்புறமா இவங்களுக்கும் இவங்களோட ஹஸ்பண்டுக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருக்குது. 2 பேருக்கும் சின்ன சின்ன சண்டைகள் பெரிய பெரிய சண்டையாக மாறுறது. அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நார்மலாக இருக்கிற அந்த சண்டைகள் தான் இவங்களுக்குள்ளே வந்திருக்குது. இப்போ கோச்சிட்டு சரண்யா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க அம்மா வீடு இப்போ ஒரு காங்கிரீட் வீட்டில் இருந்தாங்க இல்லையா இவங்க வயசுக்கு வந்தப்போ, அந்த வீட்டுக்கு முன்னாடியே ஒரு குடிசை வீடு இருக்குமா, அங்கே தான் அவங்க அம்மாவும் அப்பாவும் இருப்பாங்களாம். இவங்களுக்கு பேக் சைடில் இருக்கிற அந்த வீட்டில், அதாவது அவங்களோட தம்பி தங்கச்சி இவங்க எல்லாருமே ஒரு ரூம்லையும் இவங்க ஒரு ரூம்லையும் இருப்பாங்களாம். அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இவங்களை தேடி வராரு. அதாவது நானும் உன் கூடயே இருந்துடுறேன், என்னை வந்து மன்னிச்சிரு வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, இல்லைங்க என்னாலலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு சரண்யா சொல்லும்போது, சரண்யாவோட அம்மா தான் காம்ப்ரமைஸ் பேசுகிறாங்க. இங்கே பாருமா, குடும்பம்னா இப்படி சண்டைகள் இருக்க தான் செய்யும், அதுக்குன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு வாழ்றது ஒரு வாழ்க்கை கிடையாதுன்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லும்போது சரண்யாவும் சரி வாங்க கிளம்பலான்னு சொல்கிறாங்க. இப்போது சரண்யாவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அன்டைமில் நீங்கள் கிளம்பாதீங்க, பின்னாடி இருக்கிற அந்த வீட்டில் நீங்கள் பாட்டுக்கு போய் படுத்து தூங்குங்க, நாளைக்கு காலையில் இல்லை மதியானம் அந்த மாதிரி கிளம்பலாம், இல்லைனா ஒரு நாள் இருந்துட்டு கூட போங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஏரியாவில் இருக்கிற அவங்களோட குலசாமி கோயிலில், ஐயனார் கோயிலில் ஒரு கும்பாபிஷேகம் நடக்குதுங்க. இந்த கும்பாபிஷேகம் விடிய காலையில் 3 மணிக்கு, அதாவது 3-3:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தமாக, அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சு ஒரு கும்பாபிஷேகம் ஒன்று நடக்க போகுது. அந்த கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டு போங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும் தம்பிங்கிற மாதிரி சரண்யாவோட அம்மாவும் சொல்லி அவங்கள தங்க வைக்கிறாங்க. இப்போது அன்னைக்கு நைட்டு சரண்யாவுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் மறுபடியும் வாக்குவாதம் வருது. சண்டேயில் சரண்யா அவங்க அம்மா கூட வந்து படுத்துக்கிறாங்க, இந்த குடிசை வீட்டில் வந்து படுத்துக்கிறாங்க. ரொம்ப நேரமாகவே வெளியே இருந்து சரண்யாவோட ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஏய் சரண்யா மன்னிச்சிருவி, வாடி அந்த வீட்டுக்கு வா, என் கூட வந்து படுத்துக்கோ, என் கூட வந்து தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லைங்க என்னாலாம் வர முடியாது, நாளைக்கு பார்த்துக்கலாம் இதனாலும் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இல்லடி அந்த வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, கொலுசு சத்தம் பயங்கரமாக கேட்குது, அது போக யாரோ ஒருத்தவங்க என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது, பயமாக இருக்குதுன்னு சொல்லும்போது சரண்யா அவங்களோட குலதெய்வம் திருநீரை எடுத்து அவருக்கு பூசி விட்டு நீங்கள் போய் படுங்க ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு தனியாக தான் அனுப்பியிருக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு முழுக்க அவரோட வீட்டில் நிறைய சத்தங்கள்லாம் கேட்டிருக்குது வீட்டை சுற்றிலுமே. ஆனால் எதையுமே கண்டுக்காமல் படுத்து தூங்கிட்டாராங்க. எந்த ஒரு அமானுஷமோ எந்த ஒரு அசம்பாவிதமோ அன்றைக்கி நைட்டு நடக்கலை. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே ஆஸ் யூஸ்வல் அவங்களோட வீட்டில் சாப்பாடு எல்லாமே தடல் புடலாக ஒரு மாதிரி மருமகனை கவனிச்சிருக்கிறாங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் நைட்டும் அவங்களோட ஹஸ்பண்ட் தனியாக தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு ஒரு ரூமில். அவருக்கு நல்லாவே தெரியுது அவங்க ரூமில் யாரோ ஒருத்தவங்க இவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வந்தால் ஹாலே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. டைம் பார்க்குறாரு, 12:15 ஆகுதுங்க. இப்போது அவங்க தம்பி தங்கச்சிங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கிற அந்த ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அவங்க படுத்து தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஆனால் இவரோட வீட்டுக்கு வெளியே அந்த மெயின் டோருக்கு பக்கத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க நடந்தாங்கன்னா கீழே ஷேடோ தெரியுமாங்க. ஒருவேளை சரண்யா தான் இவரை பார்க்கறதுக்காக வந்துட்டு கதவு பூட்டியிருக்குன்னு சொல்லிட்டு ரிட்டன் போகிறாங்களோங்கிற பட்சத்தில்
எதுவுமே யோசிக்காம கதவை திறந்துடுறாருங்க. கதவை திறந்து பார்த்தா இவர் போட்டோல பார்த்த அதே உருவம் இவங்களோட வீட்டு வாசல்ல இருந்து அவங்களோட வீட்டு வாசலுக்கு நடந்துட்டு இருக்குதாங்க. இதை பார்த்துட்டு அலறி அடிச்சு கத்துறாரு. கத்துல சரண்யாவோட அம்மா 2 பேருமே எந்திரிச்சு இந்த வீட்டுக்கு வராங்க. அவங்க வெளியே வரும்போது அவங்களோட கண்ணுக்கு அந்த உருவம் தெரியல. இப்ப இவரோட கண்ணுக்கு அந்த உருவம் தெரியல. நடந்ததெல்லாம் சொல்லும் போது சரண்யாவோட அம்மா ஒரு மாதிரி திடீர்னு ஒரு மாதிரி அமானுஷ்யமா, அவங்களுக்கு சாமி வந்துச்சா இல்லை பேய் பிடிச்சிச்சாங்கிறது இப்போ வரைக்கும் அவங்களுக்கு தெரியலையாங்க, ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு, நான் தான் உன்னை இங்கே வர வேணான்னு சொன்னேன்ல, எதுக்குடி இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு சரண்யாவை பார்த்து கேட்குறாங்க. எதுக்காக நீ இங்கே வந்த, இந்த எல்லைக்குள்ளே நீ வரக்கூடாது. சரண்யாவோட அம்மா பிஹேவ் பண்ணதை பார்த்துட்டு சரண்யாவோட ஹஸ்பண்ட் ஒரு மாதிரி பயந்துடுறாருங்க. அவருக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் புல்லரிக்க ஆரம்பிச்சிருது. சரண்யா, நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ, நீ வந்தாவா இல்லைனா வராத, நான் இப்போவே இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன், நான் நம்ம வீட்டுக்கு போக போகிறேன் சொல்லும் போது, எங்கே தனியாலாம் போகாதீங்க, சொன்னா கேளுங்க, இந்த ஏரியாவே ரொம்ப மோசமான ஏரியாங்க, முந்திரி தோட்டத்தை தாண்டி தான் அவங்க போகணும், முந்திரி பலா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களோட ஏரியாவில் கொஞ்சம் ஃபேமஸான விஷயமாங்க. இப்போ இவங்க இந்த ஊரை விட்டு வெளியே போகணும்னா அந்த தோட்டத்தை தாண்டி தான் வெளியே போகணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் சரண்யாவுக்கு பயம் நானும் உங்க கூட வரேன், நம்ம 2 பேருமா போயிடலாம்னு சொல்லிட்டு மிட் நைட் 1:30 மணிக்கு அவங்களோட வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. சரண்யாவோட அம்மா எதுவுமே சொல்லலையாங்க, நீங்க போகாத, இங்கே இரு, அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலையாம். கிளம்புங்க, போற வழியில யாராச்சும் ஒருத்தவங்க உன்னை கூப்பிடுற மாதிரி இருந்தாலோ இல்லை நானே உன்னை கூப்பிடுற மாதிரி இருந்தா கூட திரும்பி பார்க்காத, இந்த இரும்பை கையில வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க கையில இரும்பை கொடுத்து விட்டு 2 பேரையும் அனுப்பி விடுறாங்க. சரண்யாவோட ஹஸ்பண்ட் பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறாருங்க, ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர்ல. இவங்க 2 பேருமே அந்த முந்திரி தோட்டத்துக்கிட்ட போயிட்டு இருக்கும்போது அந்த இடமே ஒரு மாதிரி ஜில்லுன்னு தானே இருக்கணும், ஆனால் இந்த சரண்யா பொண்ணுக்கு மட்டும் ஒரு மாதிரி ஹீட்டா இருந்திருக்குதுங்க. இது அந்த உருவத்தை அவங்க எப்பப்பெல்லாம் சின்ன வயசுல இருந்து ஃபீல் பண்றாங்களோ அது இவங்களை நெருங்கி வரும்போது கொடுக்குற ஒரு சிம்டம்ஸாங்க இந்த மாதிரி ஹீட் ஆகுறது. அப்போ அந்த உருவம் நம்ம பக்கத்துல தான் இருக்குது, நம்ம கூடயே வருதுங்கிறத அந்த பொண்ணால உணர முடியுது. இப்போ பயந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்டை ஷோல்டரில் பிடிச்சு அமுக்குறாங்க, கொஞ்சம் சீக்கிரமா போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது சரண்யாவோட காதுக்கு சரண்யாவோட அம்மா பின்னாடி இருந்து போகாதீங்க, திரும்பி வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்குது. சரண்யா திரும்பி பார்க்கவே இல்லைங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அம்மா அழுதுகிட்டே கத்துற மாதிரி சத்தம் கேட்டதும் மனசு கேட்காம திரும்பி பார்த்தா அந்த உருவம் நின்றுட்டு இருக்குதாங்க அந்த முந்திரி தோட்டத்துக்குள்ள. இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. ஏங்க, தயவு செஞ்சு வண்டியை ரைட்ல எடுங்க, நேரா போகாதீங்க, ரைட்ல எடுங்கன்னு சொல்லிட்டு நேரா அந்த முனீஸ்வரர் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு தான், அதாவது 3:30 மணிக்கு அந்த கும்பாபிஷேகம் அந்த ஊர்ல ஆரம்பிக்குது முனீஸ்வரருக்கு. அந்த கோவிலுக்குள்ள போனதுக்கு அப்புறமா தான் அந்த ஹீட்டான அந்த ஒரு அட்மாஸ்பியர்ல இருந்து வெளியவே வந்திருக்கிறாங்க சரண்யா. அவங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவிட்டியும் இருந்திருக்குது. ரொம்ப நேரமாவே அந்த கோவிலுக்குள்ளேயே தான் சரண்யாவும் சரண்யாவோட ஹஸ்பண்டும் இருந்திருக்கிறாங்க. சரண்யாவோட ஹஸ்பண்டும் அந்த முனீஸ்வரர் கோயில்ல இருந்து வெளியே வரும்போது விடிய காலையில 5:30 மணியாங்க. நேரா அவரோட வீட்டுக்கு கூட்டு போயிடுறாரு. எந்த ஒரு அமானுஷமும் அவங்கள துரத்தல, எந்த ஒரு சத்தமும் அவங்களுக்கு கேட்கல. இப்போ அடுத்து கொஞ்சம் மாதங்கள் போகுது. சரண்யா பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. பிரெக்னெண்டா இருக்கிற இந்த நேரத்துல சரண்யா அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும்போது அவர் திட்டிருக்கிறாரு. அறிவு இருக்கா இல்லையா உனக்கு, போன தடவை நடந்தது உனக்கு ஞாபகம் இல்லையா, நீ பாட்டுக்கு வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு எனக்கு பிள்ளையோட உயிர் முக்கியம், உன்னோட உயிர் முக்கியம், உங்களெல்லாம் வச்சு என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது, நான் உன்னை கூட்டு போக மாட்டேன், உன்னையும் போக விட மாட்டேங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாருங்க. இப்போது அவர்கிட்ட அழுது ஒரு மாதிரி கெஞ்சி கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் அந்த மாதிரிலாம் நடக்காது, காலையில் போயிட்டு கண்ணு வெளிச்சத்துலேயே வந்துடலாம், நைட் நேரம் அங்கே தங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணி தான் அவங்க ஹஸ்பண்டை கூட்டு போயிருக்கிறாங்க சரண்யா. அவங்களோட ஹஸ்பண்டும் சரி பிள்ளைத்தாச்சி பிள்ளை இவ்வளோ ஆசையாக கேட்குதுன்னு சொல்லிட்டு கூட்டு போயிருக்கிறாருங்க. சரண்யாவுக்கு 5 மாதம் இருக்கும்போது அவங்களோட வீட்டுக்கு கூட்டு போகிறாரு. மறுபடியும் கூட்டு போனதுக்கு அப்புறமா சரண்யாவோட அம்மா திட்டுறாங்க, அறிவு இருக்கா உனக்கு, எதுக்கு இங்கே வந்த, இன்னுமே அது உனக்காக இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்குது, அது வெளியே இருந்து உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறப்பெல்லாம் ஒரு மாதிரி அமானுஷமாக பேசும்போது சரண்யாவோட ஹஸ்பண்டுக்கு அவங்க மாமியாரை பார்த்தாலே எரிச்சலாக வருமாங்க. என்னடா அது எப்போ பார்த்தாலும் அமானுஷம் வெளியே நிற்கிது உன்னையே தான் பார்க்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி இருக்கும். ஆல்ரெடி அந்த மனுஷன் அந்த ஃபீல்டில் தான் இருக்கிறாரு, அதுலேருந்து வெளியே வரணும், ஆனால் இந்த பொண்டாட்டி ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு கூட்டு வந்திருக்கோங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கிறவரை சும்மா நோண்டிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. போன தடவை சரண்யாவும் சரண்யாவோட ஹஸ்பண்டும் அவங்களோட வீட்டுக்கு வரும்போது சரண்யாவோட அப்பா ஊரில் இல்லை, அவர் வேற ஒரு கான்ட்ராக்ட் விஷயமா சமையல் வேலைக்கு போவார் இல்லையா, அந்த மாதிரி வேலைக்கு போயிருந்திருக்கிறாரு. இந்த தடவை அவங்க அப்பா வீட்டில் இருக்கிறாரு. இப்போ சரண்யாவோட அம்மாவை அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடியே, அதாவது சரண்யாவோட ஹஸ்பண்ட் முன்னாடியே சரண்யாவோட அப்பா திட்டுறாரு, ஏய் உனக்கு அறிவு இருக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, நீ பாட்டுக்கு தேவையில்லாமல் அமானுஷம் நிற்கிது வெளியே நிற்கிது என்னடி பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஓங்கி அரைஞ்சிருக்கிறாருங்க. அரைஞ்சது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னைக்கு இங்கே தான் தங்கணும்,
2 நாள் இங்கே தங்கிட்டு போங்க, என்ன மீறி எவா வரான்னு நான் பார்த்துக்கிறேன், என் பிள்ளைய என்னைய தாண்டி யார் தொடுறான்னு சொல்லி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு மாதிரி வீரப்பா பேசும்போது சரண்யாவோட ஹஸ்பண்ட் பயப்படுறாரு. இல்ல மாமா இது ஒத்து வராது, இன்னைக்கு நைட்டு நாங்கள் தங்க முடியாது, கண்ணு வெளிச்சத்திலே நாங்கள் கிளம்புறோம்னு எவ்வளவோ சொல்லியும் அவங்கள வலுக்கட்டாயமா அன்னைக்கு தங்க வச்சிருக்கிறாருங்க. தங்கினதுக்கு அப்புறமா சரண்யா அவங்க அப்பா கூட தான் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. சின்ன வயசுல மாதிரியே கைத்துக்கட்டில் போட்டு கைத்துக்கட்டில் சரண்யா படுத்திருக்கிறாங்க. ஆனால் வெளியே இல்லை, வீட்டுக்குள்ளேயே கைத்துக்கட்டில் சரண்யா படுத்திருக்காங்க. அவங்களுக்கு கீழே அவங்க அப்பாவும் ரைட் சைடில் அவங்க அம்மாவும் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ரூம்குள்ளே படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாருங்க. இப்போது திடீர்னு நைட்டு கரெக்டாக ஒரு 12-12:05க்கு வயிறு செம்மையாக வலிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஒரு மாதிரி பிடிச்ச அமுக்குனா எப்படி இருக்கும் வயிற்ற, புள்ளத்தாச்சி பிள்ளை வேற பயங்கரமாக கத்தி அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வயிறை பிணையிற மாதிரி இருக்குப்பா, வலிக்குதுப்பான்னு சொல்லிட்டு அழுகும்போது சரண்யாவோட அம்மா சம்மந்தமே இல்லாமல் எந்திரிச்சு மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போய் பார்த்து, ஏய் உன்னால தான் என் பிள்ளைக்கு இப்படி ஆச்சு, வெளியே போ, ஓடிடு, இங்கே நிற்காத, போங்கிறேன்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சத்தம் உள்ள வரைக்கும் கேட்குது. இப்போ சரண்யாவோட ஹஸ்பண்டு எந்திரிச்சு வந்துடுறாரு. என்னாச்சுமான்னு சொல்லி கேட்கும்போது பயங்கரமாக வலிக்குதுமா, சரி வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லும்போது சரண்யாவோட அம்மா வெளியே இருந்து வேமா உள்ளே ஓடி வந்து, இல்லை அவள் வெளியே தான் நிற்கிறா, அவள் வந்து குழந்தையோட உயிரை வாங்குறது தான் வந்திருக்கிறா, தயவு செஞ்சு வெளியே போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி கையெடுத்து கும்பிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக வந்துருக்குதுங்க. எப்படிங்க இருக்கும் அந்த நேரத்தில் ஒருத்தவருக்கு? ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கும்போது இப்படி ஒருத்தர் சொன்னால் எப்படி இருக்கும்? என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கும் போது சரண்யாவோட அப்பா சரண்யா அம்மாவை ஓங்கி அரைஞ்சிருக்கிறாருங்க. அரைஞ்சிட்டு இங்கே பாரு, இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி திட்டினதுக்கு அப்புறமா அவங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக போய் உட்காராம சொன்னதையும் சொல்லிட்டு இருக்கிறாங்களாம். இல்லைங்க என் பிள்ளையோட உயிர் முக்கியம், வெளியே தான் நிற்கிது, போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஒரு மூலையில் போய் உட்காந்துடுறாங்க. இப்போ இந்த நேரத்தில் சரண்யாவுக்கு சொல்லி வச்ச மாதிரி வயிறு வலி கப்புன்னு அடங்கியிருக்குதுங்க. சுத்தமாக இல்லையா வயிறு வலியே, நார்மலாக இருக்கிறாங்க. எப்பா எதுக்குப்பா அம்மாவை அடிக்கிற, கதவு மூடுப்பா, பேசாமல் படுக்கலாம், எனக்கு ஓகே தான்ப்பாங்கிற மாதிரி இவங்களுக்கே ஒரு மாதிரி இந்த மெடிக்கல் மிராக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா ஹாஸ்பிட்டல்லாம், அந்த மாதிரி இருந்திருக்குதுங்க. அவ்வளோ நேரம் வலியில் துடிச்சிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு எனக்கு வலி இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கே ஒரு மாதிரி அதை ஏற்றுக்க முடியலங்க. சரண்யா கைத்துக்கட்டில் படுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு ரைட் சைடில் அவங்க அப்பாவும், லெஃப்ட் சைடில் அவங்க ஹஸ்பண்டும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மா மூளையில படுத்து அப்படியே தூங்கிட்டாங்களாங்க. இப்போ அடுத்து ஒரு 2 மணி நேரம் போகுதுங்க. மிட் நைட் 2-2:30 மணிக்கு சரண்யாவுக்கு முழிப்பு வருது. எந்திரிச்சு பார்க்குறாங்க. அவங்களோட மெயின் டோருக்கு பக்கத்துலேயே ஒரு விண்டோ இருக்குமாங்க. இந்த விண்டோ வெளியே யாராச்சும் நின்னாங்கன்னா நல்லாவே தெரியுமா. ஏன்னா அந்த விண்டோக்கு கீழே இந்த திண்ணை மாதிரிலாம் கிடையாது, ஒரு மாதிரி கீழே தரையோட ஒட்டி தான் இருக்குமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த விண்டோ ஓப்பனில் இருக்குது. அந்த விண்டோக்கு வெளியே இவங்க பார்த்த அந்த மோகினி நிற்கிதுங்க. அதாவது இறந்து போன அந்த பொண்ணு வெளியே நின்று இவங்களை பார்த்து சிரிச்ச முகமாக நிற்கிது. அதோட வாயிலெல்லாம் ரத்தம். அதோட கையை தூக்கி இப்படி பார்க்குது, கை ஃபுல்லாகவே அதுக்கு ரத்தம். என்னடா இதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து ஷாக்கான பொண்ணுக்கு கீழே ஏதோ ஃப்ளோட்டிங் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபுல்லாக பிளட்டாக அவங்க படுத்திருக்கிற அந்த கைத்துக்கட்டிலேருந்து இவங்களுக்கு கீழே குழந்தை வந்து அபார்ட் ஆகி அந்த பிளட்டு வந்து ஃபுல்லாக போயிட்டு இருக்குதாங்க, மென்சஸ் டைமில் போகிற மாதிரி. இதை பார்த்ததுமே அலறி அடித்து கத்துறாங்க. அவங்களோட ஹஸ்பண்டும் அப்பாவும் எந்திரிச்சு பார்த்துட்டு எல்லாருமே அழுதுகிட்டே அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அந்த பொண்ணுக்கு அபார்ட் ஆகிருக்குதுங்க குழந்தை. சரண்யா சாவோட விளிம்புக்கே போயிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போதான் அவங்க அந்த ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் கிட்டையும் அப்பா கிட்டையும் சொல்கிறாங்க நடந்ததை. உண்மையாகவே அம்மா சொன்ன மாதிரி வெளியே ஒரு இந்த மோகினி நின்றுச்சுப்பா, அதுதான் என் குழந்தைய சாவடிச்சிருச்சுன்னு சொல்லும்போது இவங்க ஹஸ்பண்டுக்கு செம்ம கோபம் வந்துருக்குதுங்க. சரண்யாவோட ஹஸ்பண்டுக்கு அப்போவே சொன்னால் பெரிய இதாட்டம் பேசிகிட்டு இருந்தீங்க, என் குழந்தைய கொண்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் சண்டை போட்டுட்டு சரண்யாவை அவங்களோட வீட்டிலேயே விட்டுட்டு நேராக அவரோட வீட்டுக்கு போயிட்டாராங்க. போயிட்டு ஒரு 2-3 மாதம் கழிச்சு தான் கோபம் தணிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் வந்து சரண்யா கிட்ட பேசி இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது, நீங்கள் இருக்காதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரோட வீட்டுக்கே கூட்டு போயிருக்கிறாரு. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஆப்ரேஷன் பண்ணி அவங்களோட வீட்டில் இருக்கும்போது சரண்யாவோட கண்ணுக்கு வெளியே அந்த உருவம் தெரியுமாங்க. சிரிக்குமா, இவங்கள பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்குமா. வழக்கம் போல் சரண்யாவோட அம்மா வெளியே போயிட்டு அது கூட பேசுவாங்களாம், சண்டை போடுவாங்களாம். இங்கேருந்து போ, உன்னால் முடிஞ்சால் வீட்டுக்குள்ளே வந்து பாரு, உன்னை அவ்வளவுதான், என்னோட குழந்தைய உன்னை சும்மா விட மாட்டார், ஐயனார் உன்னை கொண்டுருவார், அது இதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்களாம். இப்படியே மென்டல் ப்ரெஷரில் இருந்துருக்குறாங்க சரண்யா. 2 மாதத்துக்கு அப்புறமா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கூட்டு போனதுக்கப்புறமா அடுத்த சில வருஷங்களில் சரண்யா மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா இந்த தடவை அவங்களோட வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தாட்டு வரல, அவங்க ஹஸ்பண்டும் கூட்டு போக மாட்டாருங்கிற பட்சத்தில் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டிலே தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு 6 மாதம் இருக்குமாங்க வயிற்றில் குழந்தை இருக்கும்போது. இந்த டைமில் அவங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க தவறிடுறாங்க அவங்க ஹஸ்பண்ட் சைடில். அங்கே அங்காளிங்க பங்காளிங்கிற காரணத்தினால பக்கத்து வீடுங்கிறனால போய் தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை வருதுங்க. மாசமான பொண்ணு இறந்து போன ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போயிட்டு, அதாவது சூசைட்லாம் கிடையாது, இயற்கை மரணம் தான், இறந்துருக்கிறாரு, அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு உண்டான காரியம் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு
அவங்க வீட்டிலே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்திருக்குதுங்க. இப்போது அந்த வீட்டில் அவங்க தங்கியிருக்கிறாங்க இல்லையா, அந்த சாவு வீட்டில், அங்கே இவங்களுக்கும் சொல்லிட்டு தனியாக ஒரு ரூம் கொடுத்துட்றாங்க. பிள்ளைத்தாச்சி பிள்ளைங்கிறனால சரண்யாவும் சரண்யாவோட ஹஸ்பண்டு தான் அந்த ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. மிட் நைட்டு ஒரு 1-1:30 மணி இருக்குமாங்க. சரண்யாவுக்கு அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் போகணும். அவங்களோட வீட்டில் பாத்ரூம் வந்து கொல்லப்புறம் சைடு தான் இருக்குமா, வெளியே தான் போகணும். வீட்டுக்குள்ளே அட்டாச் பாத்ரூம் கிடையாதுங்கிற பட்சத்தில் சரண்யா மட்டும் எந்திரிச்சு வெளியே போயிருக்கிறாங்க. அந்த பாத்ரூமுக்கு பக்கத்துலேயே அந்த மோகினி உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்குதுங்க. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், நீ என் கூட வந்துருன்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே கொஞ்ச நேரத்துல அழுக ஆரம்பிச்சிருக்குதுங்க. இதை பார்த்து பயத்துல இவங்க நின்ன இடத்துலயே யூரின் போயிருக்கிறாங்க. சரண்யா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. யூரின் போனது மட்டும் இல்லாம அங்கனே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. சரண்யா கண்முழிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கிறாங்க. கையில ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருந்திருக்குது. அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறாரு. அவங்களோட சொந்தக்காரங்களும் உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிற அந்த சொந்தக்காரங்களாம் சொல்கிறாங்க, நீ டீஹைட்ரேஷன் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துட்டியாமா, புள்ளத்தாச்சி பிள்ளையா இருக்கிறே, வெளியே போகும்போது உன்னோட புருஷனையோ இல்லை எங்களை யாராச்சும் ஒருத்தரை எழுப்பியிருக்கலாம்ல, ஏமா தனியாக போனேன், மயக்கம் போட்டு விழுந்துட்ட, நல்ல வேளை அடுத்து ஒரு மணி நேரத்தில் நாங்கள் வெளியே வந்து பார்த்தோம், இல்லைனா அந்த பணியில் நீ வெளியே தான் கடந்திருப்பங்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு பயங்க. ஒரு வேளை ஃபர்ஸ்ட் அபார்ட் ஆன மாதிரி இந்த குழந்தையும் அபார்ட் ஆயிருக்குமோங்கிற ஒரு பயத்திலேயே ஒரு மாதிரி என்ன பேசுறதுன்னே தெரியாமல் இருக்கும்போது அவங்க வயிறை தொட்டு பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது குழந்தை அபார்ட் ஆகலை. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் இவங்கள ஒரு மாதிரி அமானுஷ்யமாக பார்க்குறாரு. ஆமாவா அதுதானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு கண்ணுலேயே. இவங்களும் ஆமான்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கிறாங்க. இப்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அடுத்து ஒரு மாதத்தில் அவங்க ஏரியாவில் ஒரு ஃபங்க்ஷன் வருமாங்க, ஒரு திருவிழா. சப்தகன்னிகள் பூஜைன்னு சொல்லிட்டு ஒன்று நடக்குமாங்க. அதாவது கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க 9 பேரை வச்சு ஒரு பூஜை பண்ணுவாங்களாம். அது ரொம்பவே பிரசித்தி பெற்றதாங்க. அந்த பூஜைக்கு அது மொத்தம் 4 நாள் நடக்குமா. இந்த 4 நாளுமே 3 நாள், 3 நாள் பூஜை நடக்கும். 4வது நாள் ஆடு கோழி இது எல்லாத்தையுமே பலி கொடுப்பாங்களாம் காளிக்கு. அந்த பூஜையில மாசமா இருக்கிற பொண்ணுங்க கலந்துக்க கூடாது, அந்த பக்கமே போகக்கூடாதுங்கிறது தான் சம்பிரதாயம். அப்படி இருக்கும் பட்சத்தில் சரண்யா மட்டும்தான் அவங்களோட வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க வீட்டாளுங்க எல்லாருமே அந்த பூஜையில் கலந்துக்கிறாங்க. அது போக இவங்களை பார்த்துக்கிறதுக்காக ஒரு பாட்டியை வீட்டில் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அந்த பாட்டி அசந்து தூங்கிட்டாங்களாங்க, வீட்டு கதவை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு. சரண்யா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தவங்க அவங்களோட பேரை சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருக்கு. டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறாங்க. அவங்களோட வீட்டு வாசல்ல சிவப்பு கலர் சேலை கட்டிக்கிட்டு, பொட்டு நல்லா வட்ட பொட்டு சிவப்பு கலர்ல வச்சுக்கிட்டு, தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு ஒரு அம்மா கூப்பிடுறாங்க. சரண்யா வா, வெளியே வா அப்படிங்கிறாங்க. சரண்யா மெய் மறந்து அந்த அம்மா கூப்பிட்ட உடனேயும் அவங்க பின்னாடியே போறாங்க. அந்த அம்மா சரண்யாவோட கையை பிடிச்சு நேராக அந்த சப்தகன்னிகள் பூஜைக்கு கூட்டு போறாங்க. அது வரைக்கும் தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா தான் அவங்க சுயநினைவுக்கே வராங்க. என்னாச்சு, ஏன் இங்கே வந்தேங்கிற மாதிரி பார்க்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் அவங்களோட வீட்டாளுங்க எல்லாருமே பார்த்து இங்கே எதுக்குமா வந்தேன்னு கேட்கும்போது நடந்ததை சொல்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கிற ஒரு அம்மா சாமியாடி, நான் தான் உன்னை கூப்பிட்டு வந்தேன், உனக்கும் உன்னோட குழந்தைக்கும் அந்த வீட்டில் பெரிய ஆபத்து இருக்குது, உன்னைய துரத்தி வர ஒரு பொண்ணோட ஆத்மா உன்னோட குழந்தையோட உயிரை எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா, நீ அங்கே போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவங்களுக்கு தூக்கி போட்டுருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் அவங்களோட ஹஸ்பண்டோட வீட்டில் இவங்களுக்கு என்ன நடந்துச்சு, என்ன நடந்துட்டு இருக்குன்னு சரண்யாவோட ஹஸ்பண்ட் அவங்களோட வீட்டில் சொல்லலை, இவங்களையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா எல்லாருக்குமே தெரிஞ்சிருதுங்க. ஆனால் இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா சரண்யாவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருதுங்க. காளியம்மனே அவங்களுக்கு துணை இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் லாஸ்ட் ஒரு பூஜை நடக்கும்னு சொன்னேன் இல்லையா, ஆடு கோழி எல்லாம் வெட்டி பலி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு வந்து மாசமா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிற யாருமே அம்மனுக்கு, அதாவது இந்த காளியம்மனுக்கு பலி கொடுக்க கூடாது. ஆனால் சரண்யாவோட ஹஸ்பண்ட் இருக்கிறார் இல்லையா, அவங்களோட வீட்டாளுங்கள்ல பெரியப்பா சித்தப்பா இவங்கெல்லாம் வீம்புக்கேன்னு ஆடு கோழியெல்லாம் பலி கொடுத்துருக்குறாங்க. அப்படி பலி கொடுத்தா வீட்டில் இருக்கிற அந்த குழந்தையவே பலி கொடுத்ததுக்கு சமமாங்க. அது தெரிஞ்சுமே அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இப்போதான் அவங்க ஹஸ்பண்டும் தெரிஞ்சுக்கிறாரு, அவங்க சர்க்கிளில் யார் யாரெல்லாம் இவங்களுக்கு ஆகாதவங்க, இந்த குழந்தைக்கு இவங்களும் ஒரு காரணமாக இருப்பாங்களோங்கிற ஒரு பயத்தை அவங்களுக்கு கொடுக்குதுங்க. எப்படிங்க இருக்கும், ஒரு பக்கம் என்னடானா சம்மந்தமே இல்லாமல் ஒரு மோகினி இவங்களே துரத்தி வருது, வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பொண்ணு எதனால் இந்த பொண்ணை மட்டும்ங்கிற ஒரு பயம் ஒரு பக்கம். இப்போ கூட இருக்கிற சொந்தக்காரங்களே இப்படி பண்ணால் அவங்களோட மென்டாலிட்டி எப்படிங்க இருக்கும். எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு போகும்போது இந்த பொண்ணுக்கு வளகாப்பும் வருது. வளகாப்பு நல்லபடியாக தாங்க போயிருக்குது. வளகாப்புலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் சரண்யா அவங்க அம்மா கிட்ட நடந்தது சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அம்மா வந்து என்னை பிடிச்சி கையை பிடிச்சி கூப்பிட்டு போனாங்க, இங்கே பாரு நீ உன் புருஷனை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லும்போது சரண்யாவோட ஹஸ்பண்டுக்கு செம்ம கோபம் வருதுங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல யாராக இருந்தாலும் கோபம் வரத்தான் செய்யும் இல்லையா. இப்போது இருந்தாலும் அவங்க கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு இவர் கூப்பிட்டு போகிறாரு. அதுக்கு காரணம் அவங்க நிறைய பூஜைகள்லாம் வீட்டில் பண்ணி தகடுகளெல்லாம் அவங்க வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து புதைச்சி வச்சுருக்கிறாங்களாம். இப்போ இந்த தடவை 8வது மாதம் அந்த பொண்ணு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு காரில் தான் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியுமே இல்லையாங்க.
அந்த பொண்ணோட ஆத்மாவும் பின்னாடியே தொடர்ற மாதிரி எந்த ஒரு எனர்ஜியுமே இல்லையா. அப்படி இருக்கும் பட்சத்தில் நிம்மதியாக அவங்க அந்த வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டிலேருந்து கிளம்பி உங்களோட வீட்டுக்கு வரும்போது அந்த மோகினி இவங்க வர இடமெல்லாம் காரில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வராங்கன்னா, முதல்ல கிராஸ் ஆகி போகும்போது அந்த மோகினி நின்றுட்டு இருந்திருக்குது. பயந்துட்டு இங்கிட்டு திரும்பினாங்கன்னா முன்னாடியும் நின்றுருக்குது, லெஃப்டில் திரும்பினா லெஃப்ட்லேயும் நின்றுருக்குது. பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் வெளியே காட்டிக்காம காளியம்மனையும் அவங்களோட வீட்டுக்காரரோட குலதெய்வத்தையும் மனசில் நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு வழியாக நல்லபடியாக குழந்தையும் பிறந்துருதுங்க. இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க செத்து பொழைச்சிருக்கிறாங்க. குழந்தை இறந்துரும், இல்லை அம்மா இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் மீறி இந்த கடவுள் சக்தினால அவங்க காப்பாற்றப்படுறாங்க. அதாவது தாயும் சேயும் நலம் 2 பேருமே நல்லா தான் இருக்கிறாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவும் சம்மந்தமே இல்லாமல் அந்த குழந்தை அழுகிறது. ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் பார்த்து அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குமாங்க. இதனால சரண்யாக்கு இன்னுமே பயம் அதிகமாகுதுங்க. இது நாள் வரைக்கும் நம்மளை தொடர்ந்துட்டு இருந்த அமானுஷம் இப்போ நம்ம குழந்தையும் தொடருமா? அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற, எதனால் என்ன மட்டும் அந்த அக்கா இறந்து போன அக்கா மோகினியை பின்தொடரணும், இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது என்னன்னு சொல்லுன்னு சொல்லும்போது அவங்க அம்மா சொல்ல மாட்டாங்க. இல்லைம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க. இவங்களுக்கு டவுட் அதிகமாகி ஒரு நாள் அவங்களோட வீட்டுக்கே குழந்தையும் தூக்கிட்டு போகிறாங்க, சரண்யாவோட ஹஸ்பண்டையும் கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க வீட்டில் வச்சு கேட்கும்போது அப்போ தான் அவங்களோட அப்பா சரண்யாவோட அப்பாவும் அரட்டி கேட்கும்போது அவங்க அம்மா உண்மையை சொல்கிறாங்க. ஆக்சுவலி சரண்யா பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஏரியாவில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த ஏரியாவில் அந்த அக்கா சின்ன பிள்ளையாக இருந்திருக்கிறாங்க. அப்போது சரண்யா அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போது அந்த பிள்ளை வந்து தொட்டு பார்க்குமாங்க. இந்த பிள்ளையை எனக்கு கொடுத்துட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குமா. ஆமாம், எனக்கு பொம்பளை பிள்ளை தான் பறக்க போகிறான்னு நினைக்கிறேன், பிறந்தானா நீயே எடுத்துக்கடி, அவன் உன்னோட மக மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சாதாரணமாக சொல்லியிருக்கிறாங்க, சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதை அந்த பொண்ணு சீரியஸாகவே வச்சுட்டு இருந்து சரண்யா பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு 3 வயசு வரைக்குமே அவங்களே சுற்றி வருவாங்க. அந்த பிள்ளை எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு சீரியஸாக கேட்கும்போது ஒரு நாள் கூட்டமாக அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் கூட்டமாக உட்காந்துருக்கும் போது சரண்யா அம்மா கிட்ட கேட்டுருக்குறாங்க, என் பிள்ளையை என்கிட்ட கொடு அப்படிங்கும்போது, இல்லை இவ என்னோட பிள்ளை, இவளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும் இல்லையா, அந்த பிள்ளையை நீ எடுத்துக்கோ, அது உன்னோட பிள்ளை தான் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டமாக கெக்க புக்கன்னு சிரிச்சிருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியாது அந்த பொண்ணு எந்த அளவுக்கு சீரியஸாக இந்த விஷயத்தை எடுத்துக்கிச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பொண்ணோட வாழ்க்கையில ஒரு அநீதி நடந்து அது சூசைட் பண்ணி இறந்ததுக்கு அப்புறமா சரண்யாவையே அந்த பொண்ணு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்குதுங்க. அது போக சரண்யாவோட குழந்தைக்கும் குறி வச்சு ஒரு குழந்தைய எடுத்துக்கிச்சு, அழிச்சிருச்சு. இன்னொரு குழந்தையும் அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது தெய்வ சக்தி சரண்யாவை காப்பாத்திருச்சுங்க. இப்போ சரண்யாவோட ஹஸ்பண்டும் சரண்யாவும் அவங்களோட சரண்யாவோட வீட்டில் தான் அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா நடந்தது எல்லாத்தையும் ஃப்ளாஷ்பேக்கை. இப்போ அவங்க கிட்ட கேட்குறாங்க, இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா, அதை எப்படி அழிக்கிறதுன்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கும் நான் ஒரு சாமியார்கிட்ட கேட்டேன், ஒரு அகோரி கிட்ட கேட்டேன் சுடுகாட்டில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு இவங்க சரண்யாவோட தலையை சுற்றிக்கிட்டு சரண்யா மட்டும் எந்த ஒரு தெய்வ சக்தியோட பாதுகாப்பும் இல்லாமல் தனியாக அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டு சுடுகாட்டில் போயிட்டு வச்சு ஒரு ரிச்சுவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது போக தாய்ப்பால், சரண்யாவோட தாய்ப்பாலை எடுத்துக்கிட்டு அவங்க மட்டும் சுடுகாட்டில் அன்னைக்கு ஒரு நாள் எந்த பணமாக வேணாலும் இருக்கலாம், அவங்க ஊரில் ஒரு பணம் ஒழுகும் இல்லையா, அப்படி இறந்தவங்களோட பணத்துக்கு மேலே எரிஞ்சு அணைஞ்சிருக்கும் இல்லையா, அதுக்கு மேலே போயிட்டு அந்த தாய்ப்பாலை ஊற்றி சில ரிச்சுவல்ஸ்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணால் மட்டுமே அதுலேருந்து இவளால் வெளியே வர முடியுங்கிற மாதிரி சொன்னாங்க. இது சாத்தியம் கிடையாது, அவள் போகிற வழியில் என்ன வேணாலும் நடக்கலாம், அந்த மோகினி அவளை என்ன வேணாலும் பண்ணலாங்கிற பட்சத்தில் நான் அதை அப்படியே விட்டுட்டேன், மறைச்சிட்டேன், தெய்வத்தை மட்டும் நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அவள் என் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறா, இப்போ வரைக்கும் என்கிட்ட சவால் விட்டுட்டு இருக்கிறா, உன் பொண்ணை நான் அழிச்சிருவேன், என் கூடயே கூட்டு போயிடுவேன், என் பொண்ணை நானே எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அவங்க மனசை தடப்படுத்திக்கிட்டு சரண்யாவுக்கு வேறு வழி தெரியலை. ஏன்னா இது பின்தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அவங்க குழந்தைக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் ஆபத்தாக கூட அமையலாம், அவங்க அம்மாவுக்கும் ஆபத்து அமையலாங்கிற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே தனியாளாக அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு துணை இருந்தது சுடுகாட்டு பத்திரகாளியாங்க. அந்த காளியம்மனோட அருளால் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அதுலேருந்து அவங்க வெளியே வந்துடுறாங்க. இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையுமே பண்ணதுக்கப்புறமா அவங்க அம்மா சொன்ன மாதிரியே, அதாவது அவங்க அம்மா கிட்ட அந்த அகோரி சொன்ன மாதிரியே இவங்களை அந்த ஆத்மா ஃபாலோ பண்ணலையாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட அம்மா வீட்டுக்கு போனாலோ இல்லை அவங்களோட புகுந்த வீட்டுக்கு போனாலோ எந்த ஒரு அமானுஷமும் அவங்கள பின் தொடரலையாங்க. அவ்வளோதாங்க. சரண்யா என்கிட்ட சொன்ன ஸ்டோரியை நான் உங்ககிட்ட என்னோட ஸ்டைலில் நரேட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இந்த கதையே அவங்க இன்னுமே பெருசாக சொன்னாங்க. அது எல்லாமே ஒரே சிமிலியராக ஒரே விஷயந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போவாங்க, மறுபடியும் அம்மா வீட்டுக்கு வருவாங்க, அந்த மோகினி பின்தொடருது, இதே தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னோட ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணிடுங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஆக்சுவலி
இந்த சரண்யாங்கிறது இவங்களோட ஒரிஜினல் பேர் கிடையாது. இந்த ஊர்கள் எல்லாமே புனை பெயர்கள் தான். அவங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்ன காரணத்தினால அவங்களோட வாய்ஸ் ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க, ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா அந்த ஃபோட்டோ எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க இல்லையா? அதனால நான் அந்த பொண்ணுக்கிட்டே கேட்டேன். அவங்க சொன்ன அந்த ஒரு வாய்ஸ் ஓவரையும் லைட்டாக டியூன் பண்ணி அவங்களோட வாய்ஸ் இல்லாமல் வேற ஒரு வாய்ஸில் தாங்க நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஸோ விளையாட்டுத்தனமாக பக்கத்தில் இருக்கிற நெய்பர் ஒரு பொண்ணுக்கிட்ட அவங்க அம்மா சொன்ன ஒரு விஷயம் அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கே ஒரு யமனா வந்து நிற்கும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எதிர்பார்க்கல, அவங்க அம்மாவும் எதிர்பார்க்கல. ஒரு வழியாக கடவுளோட துணையோட அந்த குடும்பம் அந்த சாபத்திலேருந்து வெளியே வந்தாலும் அந்த குழந்தை ஒன்று இறந்து போச்சு இல்லையா, அதை மட்டும் இவங்களால் ஏற்றுக்கவே முடியலைங்க. ரொம்பவே இப்போ வரைக்குமே அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. ஸ்பாட்டிஃபைலையும் ரெகுலராக வீடியோஸ்லாம் வந்துகிட்ருக்கு. ஸ்பாட்டிஃபைல டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஒரு மாதிரி சென்டிமெண்டலான ஒரு ஸ்டோரி தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணிடுங்க. அண்ட் கோஸ்டீஸ், நீங்கள் எல்லாருமே நம்ம லைவ் ஷோக்கு யார் யாரெல்லாம் வரீங்களோ, அதாவது டிக்கெட்லாம் எடுத்தவங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் எனக்கு அந்த டிக்கெட்ஸை சென்ட் பண்ணுங்கள். எத்தனை டிக்கெட் எடுத்துருக்கீங்க என்னங்கிற டீட்டெயில்ஸை எனக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கோஸ்டீஸ். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியில் மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பாய்.